உத்தரவு வழங்கலாம். சிவசிவம். ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானி போற்றி போற்றி. ஐயா, 4 துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. சிற்றம்பலம். தாயான்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி, புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வெல்லான் சொக்கநாதனுடைய திருவருளும், அங்கிருக்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். சிற்றம்பலம். சிவாயன் சிவாய். சொக்கநாத வெண்பா. எல்லார் கருத்தும் இதமாய் உரைக்கறியேன், நல்லங்கு தீங்குதன நாடறியே, எல்லாரும் நீரும் வேணி நிமலா, மதுரையில் வாழ் ஆரூரா சொக்கநாதா, மதுரையில் வாழ் ஆரூரா சொக்கநாதா. சொக்கநாதனுடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து இந்த போற்றி திருகவல் என்ற பதிகத்தை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் மான்னேர் நோக்கி மணாளா போற்றி அப்படிங்கிற அந்த போற்றியதான் நாம சிந்திக்க இருக்கின்றோம். மான்னேர் நோக்கி மணாளா போற்றி அப்படிங்கிற அந்த பதிகத்தை தான் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அடியனுக்கு சொல்லனாத வார்த்தைகளே இல்லை. எல்லாரையும் பார்த்தது அடியனுக்கு சொல்லவே முடியாத. நினைச்சோம் மன்னிக்கணும் சாமி. உங்க எல்லாரையும் பார்த்தது அடியன் உங்களை பார்க்கறதுக்காக மட்டும்தான் அடியன் உயிர் தாங்கி இருக்கேன்னு சொன்னா அது மிகையாகாது. உங்க எல்லாரையும் பார்ப்பதற்காக மட்டும்தான் அடியன் உயிர் தாங்கி இருக்கேன்னு சொன்னா அது மிகையே ஆகாது. எனக்கு என்னமோ நீங்க வர்றப்ப எல்லா அடியார்களும் அவங்க எல்லாரையும் ஒண்ணு சேர பார்த்தது அடியனால தாங்கிக்கவே முடியலங்க சாமி. ரொம்ப அடியனுக்கு ஆனந்தம் இருக்கு. வருத்தத்துல அழுகல, அடியன் ஆனந்தத்துல மட்டும்தான் அழுகிறேன். மன்னிக்கணும். உங்க எல்லாரையும் பார்த்தது அடியனுக்கு வார்த்தைகள் என்ன சொல்றதுன்னே தெரியல. உங்க முக தரிசனம் கிடைச்சது, அடியனுக்கு கூலி கேட்காமலே கூலி கிடைச்சது. இதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. கொஞ்சம் அடியன் அப்படி கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடாதுதான். நான் அடியார்கள் கிட்டையும் சிவபெருமான் கிட்டையும் உணர்ச்சி வசப்படணும். கண்டிப்பா பட்டாதான் நம்ம எல்லாம் அதுக்காக தான் இருக்கும். அதனால நான் அடியன் எங்க அடியார்களுக்கு முன்னாடி கண்ணீர் சிந்துறது அடியன் பெருமையாக தான் நினைக்கிறேன். அடியன் ஒரு நாளும் அது எல்லாத்துக்கும் முன்னாடி அடியார்களுக்கு முன்னாடி கண்ணீர் பெறுகிறதுனா ஒரு பெரிய ஒரு உரிமையாகவும் அடியன் நினைக்கிறேன். அடியன் ஆனந்தம் மட்டும்தான் இல்லை, எந்த ஒரு துளி கூட வருத்தமே இல்லை. அடியனுக்கு ஆனந்த பெருக்கே தவிர மற்றபடி அடியனுக்கு ஒரு துளி கூட வருத்தம் இல்லை. எல்லாரையும் பார்க்கணும், எப்படியாவது நீங்க பார்த்திட மாட்டோமா அப்படின்னு பல இடைஞ்சல்கள் இருந்தாலும் அடியன் பார்த்தது அடியனுக்கு தான் நல்லது. ஆக போற்றி திருகவல் அப்படிங்கிற அந்த செய்தியை நம்ம பார்க்கும்போது இறைவனை நாம் ஏன் போற்றி செய்ய, இறைவனை நாம் போற்றி செய்வது என்பது இறைவனுக்கு மிகுதி அல்ல. நாம போற்றி செஞ்சா அவனுக்கு என்னமோ பெருசா கூடிற மாதிரி, அவன் போற்றி செய்யலைன்னா அவன் எப்படியோ அப்படியே தலைக்குள்ள உட்காந்துற மாதிரி நான் நினைக்க தேவை. இறைவனுக்கு எந்த ஏற்றமும் இறக்கமும் இல்லை.
நாம போற்றி செய்வது நம்மளுடைய ஆன்மா உய்வடைவதற்காகத்தான். ஏன்னா இதை ஏன் ரிப்பீட்டடா சொல்றோம்னா, ஒவ்வொரு முறையும் பெருமாளுக்கு நாம் பூசணைகள் செய்யும் போது என்னுடைய பூசையினால் இவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான்ற எண்ணம் நம்மளையும் அறியாம சின்ன வயசுல இருந்தே வந்திருக்கு. பெருமானுக்காக நாம தூபம் போடுறப்போ, ஆகா நான் போடுற தூபத்தை பெருமான் நல்லா முகர்ந்து பார்த்துட்டு இருப்பான். இல்லவே இல்லை. பெருமானுக்கு அவனுக்கு என்ன கிடையாது? போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியன். எந்த ஒரு பொருளையோட புணர்வும் அனுபவமும் பெருமானுக்கு கிடையவே கிடையாது. சிவபெருமானுக்கு எந்த பொருளுடைய அனுபவமும் கிடையாது. நான் அப்படிதான் நினைச்சேன். ஆகா அப்ப இவ்வளவு நாள் செஞ்ச பூசணை எல்லாம் பெருமான் அனுபவிக்க மாட்டானா? பெருமானுக்காக மாலை செஞ்சு போட்டனே, அதை அவனுக்கு அனுபவிக்க மாட்டானா? பெருமானுக்காக ஒரு நைவேத்தியம் பண்ணனே, அதெல்லாம் அனுபவிக்க மாட்டான்னா? அதை அனுபவிப்பான். யாருக்கு அனுபவ பாத்தியம்னா நம்மளுடைய சண்டேஸ்வர நாயனாருக்கு தான் அனுபவ பாத்தியம். எது வந்தாலும் சண்டேஸ்வர நாயனார் கொடுத்துருவார். சண்டேஸ்வர நாயனார் தான் அனுபவிப்பார். அனுபவம் நம்ம கொடுக்கிற நைவேத்தியமா இருக்கட்டும், மாலையா இருக்கட்டும், பரிசு பொருளா இருக்கட்டும், பெருமானுக்கு பாடுகின்ற பாடலா இருக்கட்டும், எல்லாத்தையும் அந்த பொருள்களுடைய தன்மையை முழுவதும் அனுபவிப்பார் சண்டேஸ்வர நாயனார் அனுபவிப்பார். நாம கொடுக்கிற அன்பை மட்டும் யார் அனுபவிப்பான்? சிவபெருமான் அனுபவிப்பான். நம்ம கொண்டு போற அன்பை மட்டும் சிவபெருமான் இருப்பான். சில சமயம் அன்பை மட்டும் கொண்டு போகாம இது எல்லாத்தையும் கொண்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன். பெருமானுக்காக எல்லாத்தையும் கொண்டு போறோம். ஆனா அன்பு மட்டும்தான் சிவபெருமான் அன்னைக்கு என்ன இருப்பான்? பட்னியா தான் கிடப்பான். அதனால நாம செய்ய வேண்டிய பொருள் என்ன அப்படின்னா, அது முழுவதுமான அன்பு மட்டும்தான். அன்பை தவிர வேறொன்றும் இல்லை. அன்பு செய்வதற்கு ஒரு துணை பொருள் தான் நம்ம செய்யற பூசணை, கோவில் வழிபாடு. இதெல்லாம் அன்பை எப்படி காட்டுறதுன்னு தெரியாம, இப்போ நாய்க்கு அன்பு காட்டினா எப்படி அன்பு காட்டு பாத்தீங்களா? நாய் எப்படி அன்பை காட்டும்? ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா அன்பு அதிகமாயிடுச்சுன்னா ரொம்ப அன்பு அதிகமாயிடுச்சுன்னா போடும். இன்னும் ரொம்ப அன்பு அதிகமாயிடுச்சுன்னா சுவைத்து பார்க்கும். ஆமா, நாக்கால நக்கும் இல்ல, நம்ம நாக்கால நக்கும். பூனைக்கு ரொம்ப நம்மள புடிச்சு போச்சுன்னா ஒரு கடி கடிச்சு வச்சிருக்கோம். அப்போ அதுக்கு எப்படி அன்பை காட்டுறதுன்னு தெரியாது. போன அமர்வுல சொன்ன இல்ல, பூனை கஷ்டப்பட்டு ஏதாவது எலிகிளி எல்லாம் புடிச்சிட்டு வந்து நம்ம கிட்ட வந்து கொடுத்து இந்தாங்க சாப்பிடுங்க நம்ம கிட்ட கொடுக்கும் பாருங்க. அந்த மாதிரி அதுக்கு அன்பை எப்படி காட்டுறதுன்னு தெரியாது. அது மாதிரி அன்பை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு துணை பொருள் தான் நம்மளுடைய வழிபாடு, நம்மளுடைய முற்றோதல், நம்மளுடைய எல்லா பொருள்களுமே. தவிர அந்த பொருளை பிரதானப்படுத்திட்டு அன்பை குறைச்சிடக்கூடாது. அன்பை வழிப்படுத்துறதுக்கு ஒரு துணை பொருள் தான் என்ன? இப்ப பேனா எதுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு வச்சுக்கிறோம். பேச்சுக்கு பேனா வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு. என்ன படிச்சிருக்கோமோ அதை எழுதுறதுக்கு துணை செய்வது எது? பேனா. என்ன படிச்சிருக்கோமோ அதை படிச்சிருக்கத எழுத துணை செய்வது பேனா. அதனால பேனா தான் பெருசு நினைச்சிடக்கூடாது. பேனா தான் பெருசு கிடையாது. நாம எழுதுகின்ற எழுத்து எண்ணம் தான் பெருசு. அப்படிங்கிறனால அந்த எண்ணத்துல கவனம் வேண்டும். உங்களுடைய எண்ணத்துல, சிவபூசையில அடிக்கடி நம்ம எண்ணத்துல கவனம். நாம சரியா இருக்கமா, கோவப்படாம இருக்கமா, நம்ம பெருமான் சொல்ற அறத்துல நிக்கிறோமா, இந்த எண்ணத்துல கவனம் வச்சுக்கிறதா. நாம 5 வாழைப்பழம் கொண்டு போயிருக்கோமா, வெத்தலை பாக்கு இருக்கா, அது மேல இது அதுக்கு மேல வந்து கொட்டைப்பாக்கு இருக்கா, கற்பூரம் வாங்கிட்டோமா, அடங்கொக்கா இப்ப இன்னும் ஒண்ணு மறந்து போயிட்டோமே, என்னடா மறந்துட்டா, எலுமிச்சம்பழம் வாங்க மறந்துட்டேங்கய்யா. அடா பாவி, எலுமிச்சம்பழம் வாங்கலன்னா என்ன சொல்ல போறான் அவன்? ஒன்னும் சொல்ல போறோம். அன்பு வாங்காம கொண்டு போற மீது அன்பு இருக்கான்னு எனக்காவது யோசிச்சிருக்கோமான்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வெத்தலை எண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. ஒத்தப்படையில தான் வெத்தலை வைக்கணும், தெரியாதனமா ரெட்டப்படையில வச்சிடக்கூடாதுன்னு சொல்லி 5 வெத்தலை இருக்கா 7 வெத்தலை இருக்கான்னு எண்ணும். அதெல்லாம் பெருமை. இதெல்லாம் அன்பை காட்டுறதுக்கு பயன்படுகின்ற சாதனங்களே தவிர சிவபெருமான் விரும்புவது அன்பு ஒன்றைத்தான். அதை நம்ம இப்படி காட்டுறதுக்கு முயற்சி பண்றோம், அவ்வளவுதான். இப்போ நாம் எல்லாம் நல்லா கவனம். எனக்காக ஒரு நிமிஷம் என் கூட இருக்கலாமா? ஒரு நிமிஷம். எல்லாரும் 49 பேர் இருக்கீங்க. ஆஹா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆக மாணிக்கம் ஐயா, ராஜேஸ்வரி அம்மா, ராஜி அம்மா, சுமதி அம்மா, ராஜேஸ்வரி அம்மா, கோலமால் அம்மா, அங்கர்கண்ணி அம்மா, பத்மா அம்மா, சாமி ஜானகி அம்மா, சரஸ்வதி அம்மா, ராஜேஸ்வரி அம்மா, சுவாமி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எல்லாரையும் பார்த்ததுல அங்கர்கண்ணி அம்மா எல்லாம். இப்போ முக்கியமான செய்தி, ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு மரம் வளருது இல்ல, மரம் வளர்ந்து என்ன பண்ணும்? பூக்கும் இல்ல, பூக்கும். அப்புறம்
காய்க்கும், அப்புறம் பழுக்கும். பழம் எப்படி இருக்கும்? எப்பயுமே பழம் எப்படி இருக்கும்? சுவையா இருக்கும். பழத்துல இருக்க சதை பற்றெல்லாம் ஆமா தித்திப்பா இருக்கும். பழத்துல உள்ள சதை பற்றெல்லாம் திணிப்பா இருக்கும். நடுவில் இருக்கிற கொட்டை மட்டும் திணிப்பா இருக்காது. ஏன்னா எதுக்காக இந்த ப்ராசஸ்? எதுக்காக பழம் வருது? பழம் எதுக்காக வருது? ஒவ்வொரு மரம் எதுக்காக பழத்தை வெளியில விடுது? நீங்க தான் சொல்லுங்க. அருமை சாந்திமதி அம்மா. தூள் அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுக்கறதுக்கு. என்னுடைய இனம் அழிஞ்சிடக்கூடாது. ஒவ்வொரு உயிரினமும் தன்னுடைய இனத்தை அழிய விடாம ஆக்கணும்ன்றதுதான் நிலை பேர். இப்ப புரிஞ்சுதுங்களா? சந்ததி வளர்க்கறது எல்லாமே மரம் மட்டுமா? புழு கூட தானே, மட்டை கூட தானே, ஒரு சின்ன கரப்பாம்பூச்சி கூட தானே, ஒரு பட்டாம்பூச்சி தொடங்கி யானை வரைக்க, எறும்புல தொடங்கி யானை வரைக்க அத்தனை உயிரினங்களும் எதுக்குத்தான் போராடுது? தான் அழிந்து விடக்கூடாது. இப்ப கவனிங்களேன் ஒரு நிமிஷம். இது முக்கியமான செய்தி, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி. இதை கேட்டு முடிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு அருமையான அனுபவம் ஏற்படும். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம புள்ள இருக்குல்ல, நம்மளோட புள்ள பாத்தீங்கன்னா நம்மள மாதிரியே இருக்கும். நம்ம கேரக்டர்ல எவ்வளவு பாதி இருக்கும்? நம்ம கேரக்டர் எவ்வளவு இருக்கும்? நம்ம பிள்ளைகிட்ட எவ்வளவு இருக்கும்? நம்ம பிள்ளைகிட்ட ஒரு 50% இருக்குமா? 50% இருக்கும். நம்ம கேரக்டர் நம்ம பிள்ளைங்கிட்ட எவ்வளவு இருக்கும்? 50% இருக்குமா? நம்மளுடைய கேரக்டர் நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு 50% இருக்கும். நம்ம பேரனுக்கு எவ்வளவு சதவீதம் இருக்கு? 25% இருக்குங்கய்யா. 75% இருக்கு. 25% தான் இருக்கும். அதுக்கு அடுத்து நம்மளுடைய கொள்ளு பேரனுக்கு 10%, 5% அப்படியே குறைஞ்சுக்கிட்டே போகும். அப்படித்தானே? அப்படியே குறைஞ்சுக்கிட்டே போகும். ஆக என்னுடைய கூறு எங்க இருக்கு? என்னுடைய கூறு என்னுடைய சந்ததியில இருந்துகிட்டே இருக்கும். எவ்வளவு நாளைக்கு இருக்கும் அப்படின்னா அது போய்கிட்டே இருக்கும். 0.1 இருந்துகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுது? நான் சொல்றது கேக்குதுங்களா? என்ன தெரியல, இங்க நெட்வொர்க் பிளக்சுவேட் ஆகுதான்னு தெரியல. கேக்குது? அருமை. இப்போ என்னுடைய நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். யார் மூலமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்? என்னுடைய சந்ததி மூலமா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என் புள்ள மூலமா நான் 50 வருஷம் எக்ஸ்ட்ரா வாழ்றேன். என் பேரன் மூலமா நான் 25 வருஷம் எக்ஸ்ட்ரா வாழ்றேன். என்னுடைய கொள்ளு பேர மூலமா 10 வருஷம் எக்ஸ்ட்ரா வாழ்றேன். எள்ளு பேர மூலமா 5 வருஷம் எக்ஸ்ட்ரா. இப்படியே என்னுடைய சந்ததி வர வர அட்லீஸ்ட் 0.1% நான் வாழ்ந்துகிட்டே இருக்கேன். எப்போ? என் சந்ததி இருக்கிற வரைக்கும், போய்கிட்டே இருக்கிற வரைக்கும் எனக்கு ஏதாவது நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்ப என்ன இதுல நிலைப்பாடு? நான் கவனிங்களேன். என்ன நிலைப்பாடுன்னா, நான் நிலைச்சு இருக்கணும்ன்றதுக்காகத்தான் இந்த பூமியில ஒரு சந்ததியை உருவாக்குறேன். நான் மட்டும் கிடையாது. மாமரமா இருக்கட்டும், நெல்மணியா இருக்கட்டும், அருகம்புல்லா இருக்கட்டும், உலகத்துல பிறந்த அத்தனை உயிருமே தான் நிலைத்து இருக்கணும். தன்னுடைய நிலைப்பு இந்த பூமியில இருக்கணும்ன்றதுக்காக தான் நிலைத்து இருக்கணும். ஏன்னா எல்லாத்துக்கும் குறிப்பிட்ட கால அளவு தானே வாழ்க்கை இருக்கு. ஆமாவா இல்லையா? நம்ம எல்லாருக்கும் குறிப்பிட்ட கால அளவு தானே வாழ்க்கை இருக்கு. அதனால ஒவ்வொரு உயிரினமும் தன்னை நிலைத்திருக்கணும்ன்றதுக்காகத்தான் போராடுது. இதை ஒத்துக்கிறீங்களா? இதுக்குதான் இவ்வளவு நேரம் சொன்னேன். ஒவ்வொரு உயிரினமும் தான் இந்த உலகத்துல நிலைத்திருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் போராடுது. கிளியரா ஆயிடுச்சுங்களா? ரொம்ப நல்லது. ஏன்னா இது யாருக்கு பொருந்தும்? ஒரு சில அமீபால இருந்து பெரிய யானை வரைக்கும் எல்லாமே தன்னுடைய ஜெனரேஷன் மூலமா நான் வாழணும். என் ஜெனரேஷன் மூலம் நான் இதுதான் பிறக்கும், வளரும், இனப்பெருக்கம் செய்யும், குழந்தை பெற்றுக்கும், கொஞ்ச நாளைக்கு அதை பாதுகாக்கும், போய் சேர்ந்துடும். ஆனா இதனுடைய ஜீன் எதுல இருக்கும்? அந்த குழந்தைக்குள்ள இருக்கும். அந்த ஜீன் மூலமா இது என்ன பண்ணிட்டு இருக்கு? வாழ்ந்துகிட்டே இருக்கு. பல பிறவிகளா வாழ்ந்துகிட்டே இருக்கு. அப்போ எல்லா உயிரினங்களுக்கும் என்ன முக்கியத்துவம் தெரியுமா? எல்லா உயிரினங்களும் நிலைத்திருக்கணும்னு ஆசைப்படுது. ஆனா நிலைத்திருக்க முடியாது இல்ல. மனுஷன்னா 120 வயசு ஒரு காலத்துல. இப்பெல்லாம் அந்த காலத்துல 120 வயசு தான் ஒரு மனுஷனுக்கு. இப்ப 100 வயசுன்னாங்க, அப்புறம் 80 வயசுன்னாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு இப்பெல்லாம் 50 தாண்டினாலே பெரிய விஷயமாயி போச்சு. அந்த மாதிரி. அப்போ என்னன்னா, நமக்கு ஒரு கால அளவு இருக்கு இல்லையா? அந்த பயத்தினால ஒவ்வொரு உயிரினமும் தன்னை ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்குது. கால அளவு இருக்கு நம்ம இருக்கிறனால ஒவ்வொரு உயிரினமும் தன்னை ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிறதுனா நாம இனப்பெருக்கம் செஞ்சு அடுத்த தலைமுறையா நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கோம். நாம வாழ்ந்துட்டா நம்ம எல்லாரும். சரி,
அப்போ இதனுடைய அடிநாத புள்ளி என்னன்னா, ஆன்மா நிலைத்திருக்க ஆசைப்படுது. அதை அறியாமலே எல்லா ஆன்மாவும், புல்லுல இருக்கிறதும் ஆன்மாதான் இல்ல, பூண்டுல இருக்கிறதும் ஆன்மாதான், பாம்புல இருக்கிறதும் ஆன்மாதான், பல்விருகமாக இருப்பது புல்லாய் கூடாய் புழுவாய் பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் சொல்றாங்க இல்லையா? அப்படி எல்லா பிறப்பும் பிறந்து இந்த ஆன்மா என்ன பண்ணுது, நாம உன்னை எஸ்டாபிளிஷ் பண்ணணும், நாம எப்படியாவது நிலைநிறுத்திக்கணும்னு சொல்லி ஆசைப்படுது. இப்ப கொக்கு பிடிக்கணும்னு வச்சுக்கோங்க, கொக்கு பிடிக்கணும், நீங்க எனக்கு கவனிங்களேன், எல்லாரும் கவனிங்க, கொக்கு பிடிக்கணும்னு வச்சுக்கோங்க, ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவானா, ஒருத்தன் சொன்னா எப்படிடா கொக்கு பிடிப்ப அப்படின்னு கேட்டாங்க. என்ன பண்ணுவான்னா, வெண்ணெய் எடுத்துட்டு போய் கொக்கு தலையில வச்சிருவேன். வச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும், கொஞ்ச நேரத்துல கொக்கு தலையில வெண்ணெய் என்ன ஆகும், அப்படியே உருகி கண்ணுல போய் நின்னுக்கிறோம். அப்ப கொக்கு கண்ணு தெரியாம நிக்கும்ல, அப்ப போய் கழுத்தை லவக்குன்னு பிடிச்சுக்குவேன், இப்படித்தான் நான் கொக்கு பிடிப்பேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு ஒன்று சொன்னா, ஏண்டா பைத்தியக்காரா, வெண்ணெய் தலையில வைக்க போறப்பவே கொக்கை பிடிச்சிடலாம்ல, தலையில வெண்ணெய் வைக்க போறப்ப கொக்கை பிடிச்சிடலாம்ல, இதுல வெண்ணெய வச்சுட்டு நீ வெயிட் பண்ணி அது பூரா ஒழுகி கண்ணுக்குள்ள போறப்ப அதுக்கப்புறம் நீ கொக்கு பிடிக்கிறது என்னன்னா, இதுக்கு என்ன சொல்லுவாங்க, கொக்கு தலையில வெண்ணெய் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சுத்தி வளைச்சு பண்றதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அந்த காலத்துல, கொக்கு தலையில வெண்ணெய் வை. நாம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா, கொக்கு தலையில வெண்ணெய் வைக்கிறோம். நாம நிலையா இருக்கணும்னா என்னமோ பிள்ளைங்களை பெற்று பிள்ளைங்க ஜீன்ல வாழணும்ன்றதுக்காக நிறைய பிள்ளைங்களை பெக்க, அதுகளை வளர்க்க, அதுகளோட பிள்ளைங்களை வளர்க்க, அப்படி அப்படியே நம்மளுடைய ஜீன் இருக்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்கே முன்னேற்றம் தருவோம். இல்ல சிவபெருமானுடைய திருவடியை பற்றுனா உனக்கு ஜெனரேஷனும் தேவையில்லை, ஜீனும் தேவையில்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்லை. இந்த பிறவி மட்டுமல்ல, எந்த பிறவியும் மாறாம வேற உரு எடுக்காம நீ அப்படியே பெருமானுடைய திருவடியை நிலைக்கலான்ற அந்த அறிவை பெறுவதுதான் இந்த பிறவியில நாம செஞ்ச பெருந்தவம். அந்த அறிவை பெறதான். இனிமே நிலையா இருக்கணும்னா போய் அதுக்காக சாமி நாங்க குழந்தை பெற்றுக்கலாம், தப்பு கிடையாது, குழந்தை பெற்றுக்கலாம், இல்லறத்துல இருக்கலாம். ஆனா இதுக்காகத்தான் நம்ம வந்தோன்னு மற்ற உயிரினங்கள் இருக்குல்ல, அஞ்சறிவு உயிரினங்கள் நினைக்குது இல்ல, அது மாதிரி நினைக்காம ஏன் ஜெனரேஷனுக்கு இதுக்குள்ள போனாலும் போயிட்டு போகுது. ஆனா பெருமானுடைய திருவடிய பற்றி என்றும் நிலைத்த பொருளா இருப்பேன். நான் போய் புள்ள பெத்து இனப்பெருக்கம் செஞ்சு என்னை நிலைநிறுத்த தேவையில்லை. நான் சிவபெருமானுடைய திருவடியை பற்றினாலே நான் நிலைத்திருக்க முடியும். அதனால இனிமே சிவபெருமான் திருவடிதான் எனக்கு பெருசுன்னு நாம பிடிக்க வந்தனால இந்த பிறவி நமக்கு பெரும் பிறவி. மத்தவங்க என்ன பண்றாங்க, கொக்கு தலையில வெண்ணெய் வச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க நிலைச்சிருக்கணும்னா நிறைய அதிகமா அடுத்தடுத்த இல்லறம் செஞ்சு அப்படியே வச்சு அப்படியே குழந்தைங்களோட நம்மளுடைய ஜீன் போயிட்டு இருக்கலாம். இங்க கவனிங்க, சப்போஸ் நீங்க சிவபெருமானுடைய திருவடியை அடையிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு வில் பவர் சாமி கொடுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. நல்லா கவனிங்க, என்ன கவனிங்க, உங்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு சொல்லலாம். சிவபெருமானுடைய திருவடியை அடைஞ்சே ஆகணும்ன்ற அந்த முழு அந்த வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்கிற ஜீனை நீங்க வச்சிருக்கீங்கன்னா உங்களோட ஜீன் அடுத்த பிறவிக்கு போச்சு இல்ல, அடுத்த தலைமுறைக்கு போச்சு இல்ல, அந்த பிள்ளைங்களுக்கும் என்ன வைராக்கியம் இருக்கும், சிவபெருமான் அடையணும்ன்ற எண்ணம் அது மூலமா. அப்போ ஒரு பிறவில், அதனாலதான் மூவேல் சுற்றம் முரண் நரகு இடை வாராமே. மூவேல் சுற்றம்னா 21 தலைமுறைக்கு என்ன கிடையாதா, 21 தலைமுறைக்கு என்ன கிடையாதா, யாருக்கும் நரகம் கிடையாதா. ஏன் ஜீன்ல திருவாசகம்ன்ற ஒன்ன படிச்சா எங்க அப்பன் திருவடிக்கு போவோன்ற ஆழமான வைராக்கியம் இருக்கிறதுனால என்னோட ஜீன்ல வந்த அத்தனை உயிர்களும் சிவபெருமானுடைய திருவடியை இறுக பற்றி வந்தே தீரும். அதனால 27 தலைமுறைக்கு இருக்கிற அத்தனை பேருக்கு என்ன கிடையாது, நரகம் கிடையாது. நீங்க ஒருத்தர் செய்கின்ற அந்த ஆளுமை பக்தி உங்களுக்கு பின்னாடி நீங்க விதைச்சீங்க பாத்தீங்களா, நீங்க விதைச்சீங்கல்ல, உங்களுடைய விதை, உங்களுடைய அத்தனை விதைகளையும் அத்தனை விதை எங்க போயிடும், நிலைத்த பிறவிக்கு போயிடும். புரியுதுங்களா? அதனால ஒண்ணு கவனிச்சுக்கோங்க, இங்க இருக்கிற 58 பேரும் நாம உலக விஷயங்கள்லாம் கேட்காம 8 மணிக்கு ஒரு சீரியல் பார்க்காம எப்படியாவது இவன்ட்டு ஏதாவது கேட்டுக்கலாம்னு நினைச்சு சிவபெருமானுடைய திருவடியை பற்ற வேண்டும் என்ற என்ன வைராக்கியத்துல வந்தனால உங்களுடைய பிள்ளைங்க, உங்களுடைய பேர பிள்ளைங்க,
உங்களுக்கு வரக்கூடிய கொள்ளு பேரன், எள்ளு பேரன், அதை தாண்டின பேரன், அதுக்கு அடுத்து வர்றவங்க, உங்களுடைய ஜீன் எவ்வளவு தூரம் டிராவல் ஆகுதோ அவ்வளவு பேரும் இறைவனுடைய திருப்படி அடைகிறோம். அதனாலதான் இல்லறம் சிறந்தது. புரியுதுங்களா? இல்லறத்துல இருந்து நீங்க விடா பக்தி செஞ்சீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் வருகின்ற அத்தனை பேருக்கு என்ன கிடைக்கும்? முக்திக்கு வழிவகுக்கிறீங்க இல்ல? வருகின்ற அத்தனை பேருக்கு நீங்க என்ன பண்றீங்க? முக்திக்கு வழிவகுக்கிறீங்க. அதனாலதான் இல்லறத்துல இருக்கிறவங்க சிவபெருமானை இறுக பெற்ற வேண்டும்னு சொல்றோம். இப்ப புரியுதா? மூவேல் சுற்றம் முரண் நரகு இடை வாராமை. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்? சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்ணிட்டோம். நாம சும்மா எப்ப திருவாசம் கும்பிட்டேன்னா உனக்கு மூணு தலைமுறைக்கு 7 தலைமுறைக்கு 21 தலைமுறைக்கு யாருமே இதுக்கு நரகம் போக மாட்டாங்கப்பா அப்படின்னு நம்ம முன்னாடி சொன்னோம். அது ஏன் போக மாட்டாங்க அப்படின்னா அதுக்கான உண்மை விளக்கத்தை நம்ம இந்த அமர்வுல சொல்றோம். இதுல சயின்டிபிக்காவும் இருக்குல்ல. உங்களுடைய ஜீன் எல்லாத்துக்கும் போதா இல்லையா? அதுல யாருக்காவது ஐயம் இருக்கா? யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? கண்டிப்பா நம்முடைய ஜீன் அடுத்த பரம்பரைக்கு போகுது, அடுத்த தலைமுறைக்கு போகுதுன்றதுல யாருக்காவது டவுட் இருக்கா? இல்ல. அது சயின்டிபிக்கலா ப்ரூவன். ஆனா இப்ப நம்ம என்ன சொல்லிட்டோம்? மூவேல் சுற்றம் முரண் நரக இடை வாராமே அப்படின்ற வார்த்தைக்கு சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்ணிட்டோம். இந்த பிறவியில நான் நிலைத்திருக்கணும்ன்றதுக்காக திரும்ப பிறக்கணும்ன்ற எண்ணம் வராம, நான் உன் திருவடியை பிடிச்சாலே நான் நிலைத்திருப்பேன்ற எண்ணத்தை இந்த பிறவியில விதைக்கிறது தான் நம்முடைய மிகச்சிறந்த ஆளுமையான பக்தி. இப்ப ஒண்ணு மனசுல வச்சுக்கோங்க, பெருமானே உன் திருவடிய ஒன்றை பற்றி நிலையான ஒரு இன்பத்தை நான் பெற வேண்டும் சுவாமி, அதுக்கு நீ வழிவகை செய்யி அப்படிங்கிற அந்த நினைப்பை சுமந்து நாம வந்து கோவில் பூஜனை செய்வதுதான் நமக்கு வேண்டுகின்ற ஒரு எண்ண நிலைப்பாடு. வேற எதுவும் வேண்டாம். மற்ற பொருள்களை நான் பெற்றதெல்லாம் எதுக்காவது பயன் இருக்கா? இப்ப நான் வந்து என் பிள்ளைக்காக நான் வந்து ஒரு 50 ஏக்கர் நிலம் வாங்கி வச்சிருக்கேன். இதனால என் பிள்ளைக்கு ஏதாவது யூஸ் இருக்கா? என் பிள்ளை ஜாலியா இருக்கலாம். நான் பேசுறது கேக்குதுங்களா? நல்லது. நல்லது. எனக்கு என்னமோ அடிக்கடி எங்க ஸ்டக் ஆகுது, வேற ஒண்ணும் இல்ல. அதனால இப்போ நான் என் பிள்ளைக்காக 50 ஏக்கர் நிலம் சேர்த்து வச்சேன்ல, அது என் பிள்ளைக்கு போய் சேருமான்னா எனக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது இல்ல. ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? இடையில யாரு வேணாலும் ஆட்டையை போடலாமா போடக்கூடாதா? போடக்கூடாதா? என் பிள்ளைக்கு வந்து ஏமாத்தி ஒரே நாள்ல எழுதி வாங்கி அதை வந்து அவங்க பயன்படுத்திக்கலாம். புரியுதா? அதனால நான் சேர்த்து வச்ச சொத்து என் பிள்ளைக்கு சேருமா சேராதா அப்படிங்கறதுல எந்த இது. ஆனா நான் சொன்ன ஒவ்வொரு நமச்சிவாய மந்திரமும், நான் செய்த ஒவ்வொரு முற்றோதலும், நான் ஏறி இறங்கின ஒவ்வொரு கோவிலுடைய பலன்களும், நான் அடியார்களுக்கு செய்த திருவடி பூசனையும், நான் அடியார்களோட செய்த வந்து பல வடிவங்கள்ல செய்த அந்த தொண்டுகளும் எல்லாமே யாருக்கு போகும்? நம்முடைய வம்சத்துக்கு போகுங்க. நம்முடைய வம்சங்களுக்கு போகுங்க. 100% நம்ம வம்சத்துக்கு போகும். யாராவது இடையில டேப் பண்ணி மாத்திர முடியுமா? யாராவது டேப் பண்ணி அதை இல்லங்க அதை நாங்க வாங்கிக்கிறோம்னு வேற யாராவது அதை ஏமாத்தி வாங்கிட முடியுமா? நாம நம்ம பிள்ளைக்கு செய்யற பெரிய சொத்து என்பது சிவ சொத்து தான். சிவன் சொத்து சொல்லுவாங்க. ஐயோ என்னையா நீங்க சிவன் சொத்து சேர்க்க வைக்க சொல்றீங்க, ஆனா சிவன் சொத்து குலநாசம் பண்ணுதே, என்னங்க அர்த்தம்? சிவன் சொத்து குலநாசம் போது நீங்க சிவனை சொத்தா சேர்க்கிறீங்க. குலநாசம்னா நமக்கு இனிமே குலம் கிடையாது. சிவனை நாம வழிபட்டனால இனிமே நமக்கு பிறப்பு இல்லை இல்லையா? சிவனை நாம வழிபட்டனால இனிமே என்ன கிடையாது? நமக்கு பிறப்பு கிடையாது இல்லையா? அதனால சிவனை இறுக பற்றியனால என்னுடைய குலம் இனி நாசம், நான் இனிமே பிறக்க மாட்டேன், பாய் பாய் கிட், பாய் பாய் டாட்டான்னு சொல்றதுக்கு பேரு தான் சிவன் சொத்து குலநாசம். சிவனை நான் சொத்தை சேர்த்து வச்சனால நான் திரும்ப பிறக்க மாட்டேன். திரும்ப இன்னொரு என் குலத்திலேயே நானே பிறந்து நானே வளர்ந்து அப்படி இன்னொரு பிறவி என்பது எனக்கு பிறக்க மாட்டேன். சிவனை சொத்து சேர்த்து வைக்கிறனால என்னுடைய குலம், அதாவது நான் இனிமே என் குலத்துல பிறக்க வேண்டியது நாசமாகி விட்டது. சிவபெருமானை பார்த்து நான் அடிக்கடி சொல்றது நாசமா போவடான்னு வேணாம். அடிக்கடி சிவபெருமானை பார்த்து
நீ நாசமா போக, நல்லாவே இருக்க மாட்டேன், நாசமா போக. ஏன்னா அவன் தான் நாசமா போறவன், அவன் ஒருத்தன் தான் நாசம், எல்லாருடைய பிறவியும் நாசம் பண்றவன். நீங்க பாத்துருக்கீங்களா நம்மளுடைய திருவாசகத்துல நிறைய இடத்துல அம்பாளுக்கு பேர் என்ன? அம்பாளுக்கு பேர் என்ன? அம்பாளுக்கு பேரு நாசினி, பாதக நாசினி. பாதக நாசினின்னு பேரு, பாதக நாசினி. அவளுக்கு பேரு பாதகத்தை அழிப்பவள்னு அர்த்தம். நாசினின்னு அவளுக்கு பேர். வெறுமனையா நாசினின்னு வைக்க கூடாது, வெறுமனையா நாசினின்னு வைக்க கூடாது. ஆனா நம்ம எல்லாரும் என்னதான் ஆகணும்? நம்ம எல்லாரும் என்ன ஆகணும்? இனிமே நான் டெவலப் ஆகக்கூடாது. இனிமே நான் டெவலப் ஆகாம நான் என்ன பண்ணணும்? ஸ்டாப். அதுக்கு பேர் நாசம் செய்தல்னு பேரு. இனிமே ஃபர்தர் டெவலப் ஆகாம இருக்கிறதுக்கு யாராவது பார்த்து நீ நல்லாவே இருக்க மாட்டேன், நீ நாசமா போன, நல்ல பேர் நல்லா வாழ்த்துறானே, இதுக்குத்தானே எல்லா முனிவர்களும் தேவர்களும் இதுக்காகத்தானே ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க, இதுக்குத்தானே ஆசைப்பட்டாங்க. பரவாயில்ல, நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளை பார்த்து நீ இனிமே நல்லாவே இருக்க மாட்டேன், நீ நாசமா போவண்ணா, ஆஹா ஆஹா காது குளிருது தம்பி, இன்னொரு தடவை சொல்லு, அழுத்தி சொல்லு, ஆஹா ஆஹா இதுக்குத்தான் நான் ஆசைப்படுறேன், இதுக்கு நீ வாழ்த்து வேற குடிக்கிறியா, சூப்பர் தம்பி அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதுதான் உண்மை. முக்தி என்பது என்ன? பிறவி நாசம். பிறவி நாசம் தான் முக்தி. பிறவி நாசம். முத்துலட்சுமி அம்மா மியூட் பண்ணிக்கோங்க. அப்போ யாராவது நம்மளை பார்த்து நாசமா நீ போறியா அப்படின்னு கேட்டா, நேசமணி பொன்னையா தெருன்ற மாதிரி, நேசமணி பொன்னையா தெரு மாதிரி நாசமா நீ போனையான்னு யாராவது கேட்டாங்கன்னா சந்தோஷப்பட்டு நல்லா இருக்க என்ன வாழ்க்கிறாங்கன்னு வச்சு அந்த புரிதல் முத்துலட்சுமி அம்மா மீட் பண்ணிக்கலாம். முத்துலட்சுமி அம்மா சுவாமி அம்மா மீட் பண்ணிக்கலாம். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நாம எதுக்கு வந்திருக்கோம்னா டெவலப் ஆகும். அம்மா முத்துலட்சுமி அம்மா சுவாமி அம்மா அவங்க யாருன்னு பாருங்க சுவாமி, கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. முத்துலட்சுமி அம்மா உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அம்மா தெரியாம மியூட் பண்ணிட்டே இருக்காங்க. அம்மா மியூட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து அன்னைக்கு மீண்டும் ஒரு முறை அழைக்க வைக்காங்க. அதனால நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நாம டெவலப் ஆக வரல. நாம வாழ்க்கையில முன்னேறலாம்னு நினைச்சு திருவாசக சிந்தனை வந்தா படுபாவி நாசமா போறதுக்கு ஒரு வழியை போடுறானே, நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா, நாங்க ஏதோ முன்னேறி எங்கிட்டாவது வந்து வாழ்க்கையில பல்கி பெருகலாம்னு நினைச்சு வந்தா இப்படி ஒரு வார்த்தைய சொல்லி இதுமே நாங்க வரவே மாட்டோம் போடா அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காம போனாலும் நாமளுடைய பிறவியை நாசம் செய்வதற்காகத்தான் நாம் அந்த பிறவியை எடுத்திருக்கோம். பிறவி நாசமானா எதெல்லாம் நாசமாகும்? பிறவி நாசமானா வினைகள் எல்லாம் நாசமாயிரும். அப்புறம் வேற என்ன நாசமாகும்? பிறவி எடுக்கிறதே நாசமா போயிருங்க ஐயா, பிறவி வராதுங்க ஐயா. பிறவி நாசம். பிறவி நாசமானா என்னெல்லாம் நாசமாகும்? குலநாசம். குலநாசங்கய்யா. சரி, குலநாசம் ஆகுது. சரி, யாரு கரெக்டா சொல்றாங்கன்னு பாப்போம். பிறவி நாசம் ஆகுதுன்னா எதெல்லாம் நாசமாகும்? முக்தி நாசமாகுங்க. முக்திங்க ஐயா. வினை நாசமாகுங்க. முக்தி கிடைக்குது, முக்தி நாசம் சொல்ல முடியாது. முக்தி கிடைக்குது, முக்தியை வாங்குறோம்ல, அதனால நாசம் சொல்லக்கூடாது. முக்தி நாசம் கிடையாது, முக்தி நமக்கு வினைகள் நாசமாகுனா வேற என்ன நாசமாகுது? நாசமாயிருங்க ஐயா. நான் சரி, வேற பிறப்பு வேற. சரி, ஒரு வார்த்தையில சொல்லுவோமா? ஒரு வார்த்தையில சொல்லுவோமா? பிறவி நாசம். ஆகாம வினையே வராதுங்க. இல்ல இல்ல, நல்லா கவனிங்க. ஒரு வார்த்தையில சொன்னோம், ஒரே வார்த்தை. பிறவி நாசமானால் சர்வநாசம், எனக்கு எதுவுமே வராது. பயப்படாதீங்க. நல்ல இத பயப்படாதீங்கன்னு சொல்றதுக்காகத்தான் உங்ககிட்ட நான் சொல்றேன். சர்வநாசம் ஆகுதுன்னா பயப்படக்கூடாது. அப்படி பயப்படுறோம்னாலே நம்ம என்ன பண்ணல, சரியா பக்தி பண்ணல. ஐயோ நாம இனிமே, ஆனா கவனிங்க, நமக்கு பிறவியும் இல்ல துன்பமும் இல்ல.
இன்பமும் இல்ல, நமக்கு ஆணவம் இல்ல, நமக்கு கண்மம் இல்ல, மாயை இல்ல, திருவாசக சிந்தனை கிளாஸ் இல்ல, வீட்டுக்காரருக்கு சமைக்க வேண்டிய வேலை இல்ல, வீட்டுக்கார அம்மாவுக்கு சம்பாரிச்சு போட வேண்டிய இது இல்ல, பிள்ளைகளுக்காக ஓட வேண்டிய தேவை இல்ல, எதுவும் தேவையில்லை. எங்க அப்பன் திருவடி கிடைக்கும். ஆனா இது எல்லாம் நாசமானாத்தான் அவனுடைய திருவடி முழுசா கிடைக்கும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நாசமாகுதோ அந்த நாசத்தினுடைய விகிதம் தான் இறைவனுடைய திருவடி விகிதம். எனக்கு நான் பார்த்திருக்கேன், கூலுக்கு ஆசை மீசைக்கு ஆசைன்னு இந்த பக்கமும் ஒரு கை அந்த பக்கம் ஒரு கைன்னு சிவபெருமான பிடிக்க முடியாது. நான் இந்த பக்கமும் ஓட்டுவேன் அந்த பக்கமும் ஓட்டுவேன்னு காத்து வாக்குல 2 காதல் அப்படிங்கிற மாதிரி இந்த பிள்ளையும் லவ் பண்ணுவேன் அந்த பிள்ளையும் லவ் பண்ணுவேன்னு உட்கார்ந்துருந்தேன்னா 2 பிள்ளைகளும் விட்டுட்டு ஓடிடும். அது மாதிரி ஒண்ணு உலகத்தை என்ஜாய் பண்ணுங்க, இல்லையா சிவபெருமான என்ஜாய் பண்றதுக்கு உலகத்தை கொஞ்சம் கொஞ்சமா விடுங்க. அதுக்காக எல்லாத்தையும் விடணும்னு அவசியம் இல்லை. இது இவன் என்ன தெரியுமா, சிவபெருமான் இருக்கான்ல, இவன் டக்கால்ட்டி, இவனை மாதிரி ஒரு டக்கால்ட்டி நீங்க உலகத்துல பார்க்க முடியாது. சிவபெருமான மாதிரி ஒரு 1ஆம் நம்பர் டக்கால்ட்டி இவனை பார்க்கவே என்னன்னா, இவன் மேல உங்களுக்கு உண்மையான பாசம் லேசா துளிச்சுதுன்னா அவனே என்ன பண்ணுவான், அங்கங்க கயிறை வெட்டி விட்டுட்டே இருவான். இந்த புள்ள இடம் மட்டும் தான் பிடிக்காது, ரொம்ப பொசசிவ். அவனுக்கு எப்படின்னா, அவன்கிட்ட நமக்கு உண்மையான பாசம் வருதுன்னு தெரிஞ்சா நம்ம கூட நாம விருப்பப்பட்டவங்க யாருமே நம்ம கூட இருக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு விருப்பப்பட்டவங்க நம்ம கூட இல்லைன்னாலே உக்காமக்கா வந்துட்டான்டா சிவபெருமான் நம்ம பார்க்க வந்துட்டான்டா சேர் போட்டு உட்காந்துட்டான், வீட்டுல சேர் போட்டு நம்ம வீட்டுல உட்காந்துட்டான்னு நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரி நமக்கு பிடிச்சது எல்லாத்தையும் உலக பக்கம் திரும்புறது, இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கத்திரிக்கோளை வச்சு கட் பண்ணிட்டே இருப்பான். பயமுறுத்தல, ஆனா அவன் கொடுக்க போறது என்னன்னா, நாம இந்த உலகத்துல நம்ம குடும்பத்தை தொங்கி என்ன பண்ண போறோம், அடுத்து ஒரு குடும்பம் கிடைக்க போகுது. இந்த பிறவில ஏதோ நல்ல குடும்பம் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு, எப்பா சாமி புதன்கிழமையா போய் தொலை 8 to 10 மணி நாங்க கூப்பிடல, அதே மாதிரி வெள்ளிக்கிழமையா 10 8 to 10 நாங்க கூப்பிடல போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை விட்டுட்டு நமக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு இருக்கிற குடும்பம் இருக்குல்ல, அது நம்ம பெரும் பேர் விட்டுருக்கோம். ஆனா இந்த குடும்பத்தை தொங்கிக்கிட்டே நம்ம இதை விட்டுட்டோம் வச்சுக்கோங்க, அடுத்து ஒரு குடும்பம் கொடுப்பான். அந்த குடும்பம் என்ன பண்ணோம், நம்ம சிவபெருமான் நினைக்கவே விடாது, சும்மா முதுகுல அடிச்சு ஓடு ஓடு ஓடுன்னு ஓட்டிக்கிட்டே இருக்கும். அப்ப அதுக்கு அடுத்த பிறவி அதை விட மோசமா இருக்கும், அப்படியே போய்கிட்டே இருப்போம். அதனால இந்த குடும்பத்தை நாம ஓட்டணும், கன்ஃபார்மா குடும்பத்துல இருக்கணும். குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் நாம நல்வினை செய்தாகணும், அவங்க எல்லாருக்கும் பணிவிடை செய்தாகணும். அது நான் தப்பு சொல்லவே இல்லை, செய்ய வேண்டியது அவங்களுக்கு கடமை. யாராவது ஹஸ்பண்டுக்கு இட்லி வைக்காம வந்துருந்தீங்கன்னா தயவு செய்து இப்பயே போய் வச்சுட்டு வந்துடும். யாராவது ஹஸ்பண்டுக்கு வந்து வைஃபுக்கு தேவையான பொருளை யாராவது வாங்கி கொடுக்காம இருந்தீங்கன்னா தயவு செய்து, ஏன்னா அதை செய்யாம நீங்க திருவாசக சிந்தனை வர வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய அறத்தை செய்யணும். ஆனா எப்படி செய்யணும், இவங்கனாலதான் நான் வாழ போறேன்ட்டு நினைப்பு இல்லை. எனக்கு முழு மூச்சு யாரு, வாடகை வீட்டுல இருந்தாலும் சொந்த வீடு கட்டணும்னு ஆசையிலேயே தானே வாழ்வோம். ஞாபகம் இருக்கா, வாடகை வீட்டுல இருந்தாலும் அதுக்காக வாடகை வீட்டை சுத்தம் பண்ணாம இருப்போமா, கோலம் போடாம இருப்போமா, தெளிக்காம இருப்போம். என்னவா இருந்தாலும் எனக்கு என்னுடைய சொந்த வீடு இருந்தா நல்லா இருக்குமே, ஒரு கையளவு அகல வீடு இருந்தாலும் எனக்கு சந்தோஷமா இருக்குமே, சொந்த வீட்டை நினைச்சுக்கிட்டே வாடகை வீட்டை சுத்தமா வச்சுக்கிற மாதிரி சிவபெருமானுடைய திருப்படியை நினைச்சுக்கிட்டு நம்முடைய இல்லறத்தை எப்படி வச்சுக்கணும், ரொம்ப பக்காவா வச்சுக்கணும், ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும். இல்லற தர்மத்தை நம்ம மீறக்கூடாது. சரி, அப்போ ஒரு செய்தி என்னன்னா, ஒவ்வொரு உயிரும் இந்த உலகத்துல நிலை நிற்கணும்ன்றதுக்காக போராடுது. எப்படி போராடுதுன்னா தப்பா போராடுது. ஒரு வளருது, இனப்பெருக்கம் செய்யறதுனாலதான் என்ன ஆகுது, நாம நிலைத்திருக்க முடியும்னு நம்புது. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்னா, சிவபெருமானுடைய திருவடியை இறுக பற்றுவதன் மூலமாக பிறவி நாசமாகி சர்வமும் நாசமாகி இனி பிறவாமை என்ற நிலை கிடைத்து பெருமானுடைய முக்தி கிடைக்குது. ஒரு பைக்கட்ல ஒரு சுருக்கு பை, கவனிங்க, ஒரு சுருக்கு பை 100 காசு போடலாம். 100 காசு தான் அவருடைய கெப்பாசிட்டி, ரைட்டா? நமக்கு எதிர்த்தாப்படி இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, ஃபுல்லா கோல்டு காயின் வச்சிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிறதுலாம் ஓட்டக்கால்னா உள்ளுக்குள்ள 100 ஓட்டக்கால்னா உள்ள இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஓட்டக்கால் அவன் எடுத்துட்டு ஐயா ஒரே ஒரு காயின் போடுங்க அப்படின்னு சொல்லுவோமா? ஏன்னா அவங்ககிட்ட நிறைய காயின் இருக்கு, அவங்ககிட்ட நிறைய கோல்டு காயின் இருக்கு. ஒரு ஓட்டக்கால் சுருக்கு பையில எடுத்துட்டு ஐயா ஒண்ணுதான் போட முடியும், ஒன்ன போடுங்க குலுக்கி ஆட்டிட்டு அதை சுருக்கு பைய கட்டிட்டு போவோமா? எல்லாரும் என்ன பண்ணுவோம், என்னங்க யாருமே எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சுருக்கு பையா நிரப்புவோம். சுருக்கு பைய அதுதான் 100 காசு தானே பிடிக்கும், 100 காசு தானே பிடிக்கும். 100 ஓட்டக்கால உள்ளுக்குள்ள ஐயா ஒன்ன எடுத்துட்டு ஒரு காசை எடுத்துட்டு ஒன்ன போடுவோங்க ஐயா.
ஒரு காசை ஒரு காசு எடுத்துருவோம். எடுத்து 1 காசை போடுவீங்க அப்படிதான். ஆமா ஆமா 100 காசை எடுத்து வச்சுட்டு வேற புதுசா இன்னொரு 100 காசு கேட்க ஆமா வேண்டியதுதானே? அப்படிதான் செய்வோம். நானும் என்ன பண்ணுவேன் தெரியுமா, சாமியை பார்த்த உடனே சுருக்கு பைய மொத்தமா கீழே கவுத்து கொட்டிட்டு, சாமி போடு சாமி 100 காசு அப்படின்னு காட்டும். அப்படிதானே செய்வோம். சுருக்கு பையில 100 ஓட்ட கால்னா தான் இருக்கு. இந்த ஓட்ட கால்னான்னு தெரிஞ்சிருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், திறந்து அப்படியே சரக்குன்னு மொத்தத்தையும் கீழே கொட்டிட்டு, நல்லா கவனிங்க, என்ன கவனிக்கல ஒரு நிமிஷம், நல்லா கவனிங்க, என்ன பாக்குங்க ஒரு நிமிஷம். 100 ஓட்ட கால்ல இருக்கிற சுருக்கு பைய சாமி 100 தங்க காசு கொடுக்க போறான்னு தெரிஞ்ச உடனே, அது தங்க காசு, இது ஓட்டக்கால்னா இது எதுக்கும் பயன்படாதுன்னு தெரிஞ்சனால மொத்தமா அவுத்து என்ன பண்ணிடுவேன், ஒண்ணா எடுத்துட்டு இருப்பேனா, அடா போடான்னு மொத்தமா கவுத்துருவேன்ல. அந்த மொத்தமா கவுக்குறதுக்கு பேர் தான் சர்வநாசம். மொத்தமா எல்லாத்தையும் கவுத்துட்டு சாமி கிட்ட வாங்குறேன்ல, காயினை வாங்குறேன்ல, அதுக்கு பேரு தான் முக்தி. ஆக இங்க இருக்கிறது சர்வநாசம் ஆனாத்தான் அந்த முக்தி கிடைக்கும். ஆனா சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணோம், குழந்தைகள் என்ன பண்ணோம், அந்த பைக்குள்ள, அந்த சுருக்கு பைக்குள்ள ஒரு சாக்லேட் கவரு, ஒரு உடஞ்சு போன பென்சில், ஒரு பொம்மையோட தலை மட்டும் கிடக்கும், ஒரு சின்ன ஒரு காம்பஸ்ல ஒரு ரப்பர், அலி ரப்பரு, இது மாதிரி எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கிட்டு என்ன பண்ணோம், பாப்பா அதை அவுத்து கீழே கொட்டுமா, அதுல இருக்கிற உனக்கு நான் கோல்டு காயின் கொடுக்குறேன்னா என்ன சொன்னோம், என்னோடதாக்கும் நான் கொடுக்க மாட்டேன், கோல்டு காயின் வச்சு நான் என்ன பண்றது, அதை வச்சு என்ன சாக்லேட் அது சாப்பிடவா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை அதை பத்திரப்படுத்திக்கிட்டு கோல்டு காயின் கொடுக்க வந்தவங்களை வேணான்னு சொல்லிட்டு போகும்ல, அந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். தேவையில்லாத குப்பை, தேவையில்லாத கசடு, தேவையில்லாத விஷயங்கள்லாம் அந்த சுருக்கு பையில போட்டு சாமி தர்றதுக்கு ரெடியா இருக்கான். ஆனா திருவாசனைக்கு வந்தவங்க என்ன பண்ணிட்டோம், சரி கொஞ்சம் கொஞ்சம் சொல்றான், அந்த உள்ள இருக்கிற அழிரப்பரை எடுத்துருவான், உள்ள இருக்கிற அந்த பென்சில் டப்பாவை பென்சில் எடுத்துருவான். எடுத்துட்டு என்ன பண்ணுவான், நாம உட்காந்து 2 கோல்டு காயினை சேர்ப்போம். ஒரு நிமிஷம் எல்லாரும் கோல்டு காயினை ஞாபகம் வச்சிருக்கேன், இந்த ஒரே நிமிஷம் நான் வந்துடுறேன் சாமி, இந்த பால் வந்துருச்சு, ஒரு நிமிஷம். உலக்கன் நமச்சிவாய், சொக்கநாதா சிவசிவ. ஆக நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் ஓட்டக்கால் நான் என்னைக்கு நமக்கு அறிவு வருதோ அதான் உண்மையான அறிவு. நாம கிட்ட இருக்கிறது எல்லாமே செல்லா காசு அப்படின்னு நம்மளால நினைக்க முடிஞ்சா அந்த நினைப்பு தான் சிவ நினைப்பை ஏற்படுத்தும். நாம கிட்ட இருக்கிறதெல்லாம் உயர்ந்த பொருள் என்னைக்கு நாம நினைச்சிட்டு இருக்கோமோ அன்னைக்கே பெருமானுடைய அருளை பெறுகின்ற தகுதி இல்ல. ஓடும் கவந்தியும் உறவென்றே உள்கசிந்து தேடும் பொருள் சிவன் கடலே என நினைந்து. எனக்கு என்னதான் முக்கியம், திருவோடுதான் முக்கியம். திருவோடும் கவந்தியல் என்று சொல்லுகின்ற கோவணம் மட்டும்தான் என்னுடைய சொத்துன்னு வச்சிருந்தாரு. என்ன ஒரு நிமிஷம் பாருங்களேன், பட்டினத்தார் உங்க எல்லாருக்கும் தெரியும், பட்டினத்தாரு துறவுக்கு வந்துட்டாரு. அப்புறம் ரத்னகிரியாரா, அவருடைய தீடர் பேர் என்னது மறந்து போச்சு எனக்கு, யாராவது கரெக்டா சொல்லுங்க. பத்ரகிரியார் என்ன பண்ணாரு, அவரும் ஒரு பெரிய அரசர். அவர் என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு இவர் கிழக்கு கோபுரம்னா அவர் எங்க இருந்தாரு, இடை மருது தானே, திருவிடை மருதூர் தான். அந்த அவர் கிழக்கு கோபுரம்னா அவர் மேற்கோபுரத்துல உட்கார்ந்துருக்காரு. உட்காந்துட்டு சிவபெருமான் என்ன பண்ண வந்தாரு, பகவதி பிக்ஷாந்தேகி அப்படின்னு பிக்ஷை கேட்க வந்தாரு. அப்போ என்ன பண்ணாரு, அவர் சொன்னாரு, யாரு நம்ம இவரு வட்னத்தார் சொல்றாரு, என்கிட்ட கேட்காதீங்க, கம்மியா தான் கிடைக்கும். மேற்கு கோபுரத்துல ஒரு சம்சாரி உட்காந்துருக்கான், மேற்கு கோபுரத்துல ஒரு சம்சாரி உட்காந்துருக்கான், அவங்கிட்ட போய் கேளு அப்படின்னா. சாமியும் வந்தாரு. சாமியும் வந்துட்டு என்ன பண்ணாரு, பகவதின் பிக்ஷாந்த், சாமி உங்ககிட்ட கேட்டா நிறைய கிடைக்கும், யாரு சொன்னான்னு கேட்டார். இந்த மாதிரி உங்க குருநாதராமே பட்னத்தாரு அவர் தான் சொன்னாரு. என்ன சொன்னாரு, இந்த மாதிரி சம்சாரி ஒருத்தர் இருக்கான், அவங்கிட்ட. சம்சாரியா, என் குடும்பம், குட்டி, குழந்தை, நாடு, நகரம், செல்வம் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்துட்டேன், என்ன போய் சம்சாரின்னு சொல்லியிருக்காரு. திரும்பி பார்த்தா
ஒரு சின்ன திருவோடு இருந்துச்சான். திருவோடு, அந்த திருவோடு இருக்காங்கன்னா யாராவது கொடுத்தாங்கன்னா அதை சேர்த்து வைக்கிறதுக்காக ஒரு ஒரு திருவோடு, யாராவது சாப்பாடு கொடுத்தாங்கன்னா அடுத்த வேலைக்கு சாப்பாடு கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்றதுக்காக ஒரு திருவோட்டுல சாப்பாடை சேர்த்து வைக்காது வச்சிருந்தாராம். ஒரு நாய் தினமும் வந்து சாப்பிட வந்துச்சான். அந்த நாய்க்காக தான் அவர் எடுத்து வச்சார். ஆக்சுவலி அவருக்காக எடுத்து வைக்கல. அந்த நாய் டெய்லி வந்து அவருடைய சாப்பாடை சாப்பிட நாய்க்கு அப்போ நாய்க்கு சாப்பாடு இல்லாம போயிடுமே அப்படின்னு நினைச்சு எடுத்து வச்சாராம். அதனால என்ன பண்ணாராம், அந்த திருவோட எடுத்தாரு, நாய் தலையில போட்டு உடைச்சாரு. திருவோடு உடஞ்சிருச்சு, நாயும் செத்துருச்சு. பார்த்தாரு, சாமி எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன், சேர்த்து வைக்கணும்னு நினைச்சேன், துறவுக்கு வந்த நானு இப்படி நினைக்கலாமா, இப்படி செத்துட்டேன் சாமி, இனிமே எனக்கு ஒண்ணு இல்லைன்னு விறுவிறுன்னு நடந்தாராம். மருதட்ட போயிட்டாரு. மருதட்ட உள்ளுக்குள்ள, இடைமருதற்குள்ள உள்ள போயிட்டாரு. யார் உட்கார்ந்துருக்கா? குருநாதர் உட்கார்ந்துருக்காரு. சீடன் என்ன பண்ணிட்டாரு, சொல்லாமலே போயிட்டாரு. சீடன் போயிட்டாரு. குருநாதர் பல காலம் கழிச்சுதான் போனாரு. யாரு? பட்டினத்தாரு பல காலம். அதுக்கப்புறம் எங்க இருந்து கிளம்பினாரு, நம்ம இது இடைமருதை விட்டு கிளம்பி அப்புறம் திருவொற்றியூர்ல போய் தான் என்ன பண்றாரு, முக்தி நிலைய வந்து. ஒரு நிமிஷம் சாமி, ஒரே ஒரு நிமிஷம். ஆக இடைமருதுல இருக்கக்கூடிய அந்த சுவாமி அதுக்கப்புறம் எப்ப போனாரு, அதுக்கப்புறம் வந்து பல காலம் கழிச்சுங்க போறாரு. ஆக முக்தி என்பது என்னன்னா நம்ம நினைப்புலதான் முக்தி, நம்ம பிராக்டிஸ்லதான் முக்தி கிடையாது, நம்ம நினைப்புலதான் முக்தி. நாம இதுக்காக சேர்த்து வைக்க வேணாம், எதுவுமே சேர்த்து வைக்க தேவையில்லைன்னு சர்வத்தை என்ன பண்ணாரு, பத்ரகிரியார் என்ன பண்ண, சர்வத்தை என்ன பண்ணாரு, அத்தனை என்ன பண்ணாரு, நாசம் பண்ணிட்டாரு. யாரு சுமத்தியம்மா. மகிழ்ச்சி. சர்வத்தையும் நாசம் பண்ண, அவர்கிட்ட இருக்கக்கூடிய ரெண்டே பொருள் தான் இருந்துச்சு, அந்த ரெண்டு பொருளையும் நாசம் பண்ணிட்டார். நாசம் பண்ணா அழித்தொழித்தல் அர்த்தம், அழித்தொழித்தல் அர்த்தம். அதனால அழித்தொழித்துட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, தப்பு இல்ல. நாம அந்த சுருக்கு பை நிறைய ஓட்டக்கால்னா வச்சிருந்தோம்னா சாமி ஒண்ணுமே சொல்ல மாட்டார். சரிப்பா ஒன்னும் பிரச்சனை இல்லை, வச்சுக்கிட்டே இருக்காது, ஒன்னும் பிரச்சனை, எவ்வளவு நாள் வச்சுக்க முடியுமோ வச்சுக்கணும். நாம அதை எடுத்துட்டு போய் பசிக்குதுன்னு உருள்றப்ப போய் இந்த கால்னா வச்சுட்டு காசு கொடுங்கன்னு கேட்போம்ல. என்ன கவனிங்க, எனக்கு பசிக்குதுன்றப்ப இந்த கால்னா தான் எனக்கு யூஸ் பண்ண போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இதை தொடர்ந்து இந்த கால்னா கொடுத்தாங்க. எனக்கு காசு சொன்ன எந்த ஊர்லடா இருக்க நீ, ஓட்ட கால்னாலாம் மலையேறி போச்சு, இதெல்லாம் வெள்ளைக்காரன் காலத்திலேயே இது வேலை செய்யாது, இந்த காலத்துல கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கேன், அதெல்லாம் காசு தர முடியாது சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓட்ட கால்னா தூக்கி என்ன பண்ணுவோம். அது மாதிரி உறவுகள் நம்மை உதாசீனப்படுத்தும் போது, யாருக்காக உழைச்சு ஊத்துனமோ, நீ எல்லாம் என்னத்தை பண்ண, உன்னை யாரு பண்ண சொன்னா அப்படின்னு கேட்டப்போ, ஆடா படுபாவி, எங்க அப்பன் திருவாசக சிந்தனையெல்லாம் விட்டுட்டு, திருவாசக முற்றோதெல்லாம் விட்டுட்டு, எத்தனையோ இடம் கிடைச்சாலும் உனக்குத்தான் உழைச்சு கொட்டணும்னு ஓடி வந்ததுக்கு ஒரு நாள் இந்த கேள்வி நீ கேட்கறதுக்காக தான். ஆனா திரும்பி பார்த்தா எங்க அப்பன் எத்தனை கோடி பிறவி எடுத்திருந்தாலும் எனக்காகவே பின்னாடி நின்று இருக்கான் பாரு, போடா டேய் மூஞ்சில முடிக்க மாட்டான், எங்க அப்பா வேணும். அன்னைக்கு அந்த ஓட்டக்கால்லாம் உதருவோம்ல, அப்படி நம்ம உதற வேண்டாம், யாரையும் நம்ம சத்தப்பட வேண்டாம். நமக்கு தெரிஞ்சு போச்சு எல்லாமே ஓட்டக்கால்தான் தெரிஞ்சு போச்சு. அதனால அவங்கள உதற வேண்டாம். ஆனா அப்பனை இருக்க பிடிச்சுக்கலாம். அதுதான் நான் சொல்றேன். நாம குடும்பத்தை விடக்கூடாதுன்னு நான் எப்பயுமே, குடும்பத்தை செய்யறதுக்கு தான் சாமி நமக்கு குடும்பமே கொடுத்துருக்காரு. ஏன்னா ஏன் சொல்லுங்க, ஏன் குடும்பம் கொடுத்தாரு? ஒரு புத்தகம் நல்லா கவனிங்க, நாம இன்னைக்கு பார்த்த அந்த செய்திகள்ல இருந்து எடுத்து சொல்லணும், கரெக்டா சொல்லணும். யாரு கரெக்டா பிடிச்சிருக்காங்கன்னு பாப்போம். முதல்ல இருந்து அடியான்னு சொன்னேன் இல்லையா, முக்திக்கான வித்தை விதைக்கிறோம் நம்ம சந்ததியினருக்கு. அம்மாவுக்கு ஒரு புக்கு அம்மாவுக்கு, யாருக்கு, நம்ம அம்மா அவங்க பேர் என்ன, சுமதி அம்மாவுக்கு ஒரு புக்கு, சுமதி குணசேகரன் அம்மாவுக்கு ஒரு புத்தகம். நாம இறைவனை இருகப்பற்றனால, நல்லா கவனிங்க, நாம இறைவனை இருகப்பற்றனால நாம குளத்துல பிறக்கிற அத்தனை சந்ததிக்கு என்ன கிடையாது, என்ன கிடையாது, மறுபிறவி இல்லைங்க ஐயா, நரகம் கிடையாதுங்க ஐயா, நரகம் கிடையாதுங்க ஐயா, கிடையாது. என் குளத்துல பிறந்தனால அத்தனை பேருக்கு குலநாசம், சிவன் சொத்தை நான் வச்சிருக்கனால என் குளத்துல பிறந்த அத்தனை பிள்ளைகள் எங்கதான் போகுது. அதனால சாமி சொல்றாரு, சமணர்கள் பார்த்து கேக்குறாங்க, ஏண்டா
துறவு பண்ணாதானே நல்லது. உங்க அப்பன் எதுக்கு எடுத்தாலும் ஒரு பொம்பளை கூடயே ஆடிக்கிட்டு இருக்கானே, யாரு நம்மளை பார்த்து சமணர்கள், கொப்பை எதுக்கு எடுத்தாலும் ஒரு பொம்பளை கூடயே ஆடிக்கிட்டு இருக்கானே, எப்ப பார்த்தாலும் பொம்பளை மேல கையை போட்டு நிக்கிறானே. ஏன்னா சமணர்களுக்கு யார் ஆகாது, பெண்கள் ஆகாது, சமணர்களுக்கு பெண்கள். அதனால கொப்பை எதுக்கு எடுத்தாலும் பெண்களோடய உட்கார்ந்து இருக்கானே, விளங்குமா இந்த கூட்டம் அப்படின்னு கேக்குறாங்க. விளங்குமா இந்த கூட்டம்? நம்மால் சொல்றாங்க, அவன் இல்லறத்தை காட்டலன்னா எல்லாரும் என்ன ஆயிடுவாங்க, யாருமே எல்லாரும் துறவரத்துல எங்க போயிடலாம், துறவரத்துல எங்க போயிடலாம் சாமி, துறவரத்திலே சிவபெருமான் கிட்ட போகலாம், தப்பு கிடையாது, துறவரத்திலே சிவபெருமான் கிட்ட போகலாம். ஆனா நான் துறவரத்துல இருந்தா இனி வரப்போற ஆன்மாக்களுக்கு தான் யாரு முக்தி தருவான்? நான் துறவரத்துக்கு போயிட்டு எனக்கு குலம் இருக்காது, நான் யாரையும் கல்யாணம் முடிக்க மாட்டேன், ஏன் என்னுடைய ஜீன் வருமா? வராது. என்னுடைய ஜீன் வராதனால என் ஜீனோட பிறந்த வருகின்ற அந்த குலங்கள் இருக்கு இல்லையா, அதுவும் சிவபெருமான இருக்க பிடிச்சு அத்தனையும் முக்திக்கு போகுமே. அத்தனை பேர் முக்தியை கெடுக்கிறதுக்கா? அனைவரும் மத்த ஆன்மாக்களுக்கு முக்தி கொடுக்கறதுக்காகத்தான் எங்க அப்பா என்ன பண்றான், ஒரு பெண்ணோடு இருப்பது போல காட்டுகின்றான். அவ பெண்ணு கிடையாது, அவனுடைய சக்தி, அவனுடைய திருவருள் சக்தி, அவனுடைய திருவதான சக்தி எங்களுக்காக அப்படி காட்டுறான். ஆண் பெண் இணைவு மூலமாகத்தான் ஒரு நல்ல ஆனா இப்படியே ரிவர்ஸ்ல வச்சுக்கோங்களேன், நாம சிவபெருமான இருக பிடிச்சனால, நல்லா கவனிங்க, நாம ஒருத்தர் சிவபெருமான இருக பிடிச்சனால நம்ம சந்ததிகளை அத்தனை பேரும் எங்க போயிடுவாங்க, இறைவனோட திருவடிக்கு போயிடுவாங்க. கவலைப்படாதீங்க. என்னப்பா என் பிள்ளை நெத்தில துண்ணூறு பூச மாட்டேங்குது, சிவபெருமானாலே காதை பொத்திக்குது, திருவாசத்தினை வானா ஓடிடுது, நான் என்ன பண்றது? அவங்களுக்கு சாமி உணர்த்திடுவார், கவலைப்படாதீங்க, உணர்த்தி கூட்டுருவார். அவங்க கன்ஃபார்மா முக்தி தான், வார்த்தையே இல்ல, அவங்க கன்ஃபார்மா முக்தி. ஐயா என் பிள்ளை சாமி மாட்டேங்குது, நீங்க கும்பிடுங்க. ஐயா குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும், ஒரு டவுட் இந்த இடத்துல. திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் குழந்தை பாக்கியம் இல்லைன்னா அவங்க சந்ததிக்கு எப்படி அது என்ன, எதனால அந்த மாதிரி இருக்குங்க ஐயா? ஆஹா, அருமை அருமை, அருமையான கேள்வி, அருமையான கேள்வி, அருமையான ஆக 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 சத்தனாதான் அருமை 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 அருமை. இந்த வார்த்தையை நான் சொல்லணும்னு நினைச்சேன், அடியாருக்கு கேட்டாங்க. சரி, ஒரு செய்தி மட்டும் சொல்லிட்டு அம்மா என்னை திரும்ப கொண்டு வாங்க, நான் சொல்லி முடிச்சுட்டு இங்க வந்துடுறேன். இப்போ நான் ஒருத்தன் இருக்க, இதனால எனக்கு என்ன ஆயிடுச்சு, என் சந்ததி பூரா போய் அவங்க எல்லாம் முக்தி அடைகிறாங்க. சரி, இதுக்காகத்தான் இது அப்படியே ரிவர்ஸ்ல வச்சுக்குவோம். நான் ஒருத்தன் தப்பு பண்றேன், நான் ஒருத்தன் அறத்திலே நிக்கல, நான் உலகத்துல இருக்கிற அத்தனை கெட்டதையும் செய்யறேன் அப்படின்னா என்ன ஆகும்? என் பேர குளத்துல பிறக்கிற அத்தனை பேரும் எங்க போக முடியாது, எங்க போக முடியாது? இறைவன் திருவடிக்கு போக முடியாதுங்க. இறைவன் திருவடிக்கு போக முடியாது. நல்லா கவனிங்க, நீங்க செய்யற நல்ல விஷயமும் உங்க பிறவில உங்க, ஆனா நல்லா கவனிச்சுக்கோங்க, அந்த குழந்தை உங்க வினை அவங்ககிட்ட போகல, அந்த நல்வினை இருக்கிற இடத்துல அந்த குழந்தைங்க பிறக்குதுங்க, புரியுதுங்களா? உங்க வினை போகாது. ஏற்கனவே நல்வினை செய்த குழந்தைங்க தான் நம்ம குலத்துல பிறக்குங்க. அதனால நல்லா கவனிச்சோங்க, ஒரு பிறவியில நாம் செய்கின்ற இந்த சிவபூசை, இருகப்பற்றுகின்ற சிவபெருமானுடைய பூசை, சிவத்தொண்டு, நல்லா கவனிங்க, சிவத்தொண்டு, இது எல்லாமே நம்ம சந்ததி அத்தனை பேத்துக்கும் போகும். நாம செஞ்ச தப்பும் இந்த பிறவியில நாம என்ன பண்றோம், அடாதுடி பண்றோம், பஞ்சமா பாதகம் பண்றோம், அது பண்றோம், கூர் அடிச்சு உலையில போடுறோம், எல்லாம் பண்ணாலும் அந்த பிள்ளைங்க கடைசி வரைக்கும் என்ன ஆக முடியாது. நீங்க பாத்துறீங்களா? பெரிய பெரிய ராஜா விட்டு பிள்ளைங்க எல்லாம் கடைசியில என்ன ஆவாங்க பாத்துறீங்களா? நீங்க பாத்துறீங்களா? பெரிய பெரிய ராஜா சேர்த்து வச்சிருப்பாங்க, ஃபுல்லா ஊர் அடிச்சு உலையில போட்டிருப்பாங்க, அவங்களோட பிள்ளைங்க, அதுக்கு அடுத்து உள்ள பிள்ளைங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவோம். நீங்க பாத்துறீங்களா? பாக்கலையா? யாராவது ஆமா இல்ல சொல்லுங்க, எனக்கு தெரியல. ஆமா தானே, அருமை. அப்போ இது முடிஞ்சது. இப்ப அம்மா கேட்ட கேள்வி, ஐயா குழந்தை இல்ல, இப்ப எங்களுக்கு என்ன வழி அப்படின்னா, என்ன கவனிக்கணும். நான் சொன்னேன்ல, ஏற்கனவே ஒருத்தர் இருக்காரு, அவருடைய குலம் போய்கிட்டே இருக்கு, அந்த குலத்துல யாரெல்லாம் பிறக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, சிவபெருமானுடைய திருவடியை அடைவார்கள் சொல்லுவாங்கல்ல. அந்த குலத்தினுடைய பூரண கும்பம் இருக்காங்கல்ல, பூரண கும்பம்னா முடிவு, அந்த குலத்தினுடைய பூரண கும்பம் இருக்காங்க இல்லையா, இன்னைக்கு கவனிங்களேன். யாராவது உங்க யாரையும் பார்க்க முடியலையே, யாராவது ஒருத்தவங்க சும்மா அன்மியூட் பண்ணி பேசுங்க கொஞ்சம். சாமி சொல்லுங்க. கேக்குறீங்க? இப்போ அந்த குலத்தினுடைய எண்ட் இருக்கு இல்லையா, நம்ம குலம் எப்படியா ஒரு ஸ்டேஜ் நம்ம குலம் எண்ட் ஆகும். அந்த குலத்தினுடைய எண்டு, அது பேர் பூரண கும்பம்னு சொல்லுவாங்க. குலத்தினுடைய எண்டு இருக்காங்கல்ல, கடைசியான அவங்களோட அந்த குலம் முடியுது, அவங்களோட அந்த குலம் முடியணுன்றவங்களுக்கு இறைவன் குழந்தைகளை தருவதில்லை.
இறைவன் ஆண் வாரிசுகளை தருவது. ஆண் வாரிசுகள் இல்லாத அந்த குடும்பமும் குழந்தைகள் இல்லாத அந்த தம்பதியினரும் சைவத்துல நிக்கிற அந்த தம்பதிகள் அவங்க குடும்பத்துடைய அவங்க வம்சத்தினுடைய பூரண கும்பம். அவங்கதான் கடைசி. அவங்க வம்சத்தினுடைய பூரண கும்பம். அவங்க ஆண் குழந்தை பிறக்கலன்னு நினைச்சாலும் அவங்களுக்கும் அவங்க வம்சத்தினுடைய பூரண கும்பம் அவங்க தான். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த வாரிசு அது வேறவங்களோட தான் தொடங்கும். அந்த வம்சம் அதோட நிறைவு செய்யும். அதனால குழந்தை இல்லாதவர்கள் நாம தான் பூரண கும்பம். நமக்கு வம்சத்தினுடைய கடைசி பூரண கும்பம். நம்மளோட அத்தனை பேரும் யாரு தொடங்குற அத்தனை பேரும் நாங்க எல்லாரும் எங்க போறோம்? நாளா எங்க போறோம்? சிவபெருமான திருவடி. ஆண் குழந்தை இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கும் தனக்கு குழந்தையே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கும் குழந்தையே இல்லாதவங்களுக்கும் ஆண் குழந்தை இல்லாத 2 பேரும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். சாஸ்திரப்படி தெரியுமா உங்களுக்கு? சாஸ்திரப்படி குழந்தை பேர் இல்லாதவர்களும் ஆண் மக்கள் பேர் இல்லாதவர்களும் ஒன்றுதான் சாஸ்திரப்படி. நீங்க எத்தனை பெண் குழந்தைகள் 10 குழந்தைகள் இருந்தாலும் அவர்களும் என்னதான் குழந்தை பேர் அற்றவர்கள் தான் அவங்களுக்கு சாஸ்திரம் பேர் கொடுக்கும். ஏன்னா அதனால கவலைப்பட வேண்டாம். அவர்கள் எல்லாம் போற்றுதலுக்குரியவர்கள். அவர்கள் எல்லாம் போற்றுதலுக்குரியவர்கள். புரியுதுங்களா? அதனால அவங்க பூரண கும்பம். அந்த வம்சத்தினுடைய பூரண கும்பம். அவர்களுக்கெல்லாம் இறைவன் அவங்க மொத்த வம்சத்தையும் வாரி வலிச்சு பெருமான் திருவடி கொண்டு போய் அவங்க ஃபைனலா ஆஜராகி பெருமான் திருவடியில கொண்டு போய் சேரக்கூடிய பெருவாழ்வு பெற்றவர்கள் அப்படின்னு நினைச்சோம். முக்தி கன்ஃபார்ம் அவங்களுக்கு எல்லாம். யாருக்கு? அவர்களுக்கு எல்லாம் முக்தி இம்மி அளவும் பெசகாது. அதனால குழந்தை பிறக்கலனாலும் வருத்தப்பட தேவையில்லை, பிறந்தாலும் சந்தோஷப்பட தேவையில்லை. புரியுதுங்களா சாமி? புரியுதுங்களா? எதுக்குமே நம்ம வருத்தப்பட தேவை. நம்ம அப்பன் திருவடியை பிடிக்க முடியலையா? அதுக்குதான் வருத்தப்படணும். ஐயோ இன்னைக்கு நான் திருவடியை பிடிக்க முடியல, ஐயோ எனக்கு ஒரு அடியார்கள் கிட்ட கூட பார்க்க முடியல, இன்னைக்கு ஒரு தேவாரம் கூட படிக்க முடியல, பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே பெருமானே இப்படி நான் தண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி அவனுடைய திருவடியை பிடிக்க முடியாதுனாதான் என்ன பண்ணணும்? நாம வருத்தப்படணும். மித்த எதுக்குமே என்ன பண்ண தேவையில்லை, எல்லாமே அவனுடைய திருவடி. இப்ப புரிஞ்சுதுங்களா? எல்லாருக்கும் இது உண்மை. சும்மா மன ஆறுதலுக்காக அடியன்னு சொல்லல, இது 100% உண்மை. நீங்க சிவபெருமான இருக பற்றியும் உங்களுக்கு ஆண் வாரிசு இல்ல, உங்களுக்கு சிவபெருமான இருக பற்றியும் உங்களுக்கு வாரிசு இல்லை அப்படின்னா நீங்க உங்களுடைய வம்சத்தினுடைய பூரண கும்பம். அவ்வளவுதான். தைரியமா இருக்கு. ஒண்ணும் இல்ல. நமக்கு தேவை நம்ம அப்பனுடைய திருவடிக்கு போகணும். அவ்வளவுதான். எல்லாருக்கும் வழி விட்டாச்சு. கேட்கல சாமி? கேட்கல. அந்த அர்த்தத்துல சொல்லல சாமி நானு. இல்ல புரியுது. அம்மா இல்ல தெரியும். அப்பாவோட வார்த்தைகள் அடியாருக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் எல்லா அடியார்களுக்கும் அடியார் இந்த கருத்தை நான் சொல்றேன். குறைபாடுகளே வேண்டாம். குறைபாடுகள் நமக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தா என்ன சந்தோஷம் பண்ணோம்? ஆகா இனி வர்ற பிறவில இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைங்களும் முக்திக்கு போகுதுன்னு சந்தோஷப்படணும். பொம்பை பிள்ளைங்க இருந்துச்சுங்களா? ஆகா நம்ம தான் கடைசி, நம்ம வம்சத்தை நம்ம முடிச்சு நம்ம பெருமானுக்கு பூரண கும்பத்தை. ஏன்னா கடைசியில போறவங்க கும்பத்தை எடுத்துட்டு போவாங்க. நீங்க போனீங்கன்னா ஒரு பெரிய கூட்டம் முடியுதுன்னா கூட்டத்தினுடைய தொடக்கத்திலேயும் பூரண கும்பம் இருக்கும், கூட்டத்தினுடைய முடிவிலையும் பூரண கும்பம் இருக்கும். 2 பேருமே அப்ப அதுதான் அவங்களுடைய குலம்னு சொல்லுவாங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட் பூரண கும்பம் எடுத்துட்டு போவாங்க. அது மாதிரி நாம நம்முடைய குடும்பத்தை நம்முடைய வம்சத்தை நல்லபடியா முடிச்சு பூரண கும்பத்தால தூக்கி போறோம்னு சொல்லிட்டு பெருமானுக்காக நம்ம வம்சத்துக்காக பூரண கும்பம் தூக்கம் வந்திருக்கோம்னு நினைச்சு சந்தோஷப்பட வேண்டியதுதான். அதுதான் உண்மை. புரிஞ்சுங்களா? எப்பயுமே தலைக்கு மேல பூரண கும்பம் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. எப்பயுமே தலைக்கு மேல பூரண கும்பம் இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆக நம்ம குடும்பத்துக்காக நம்மளுடைய வம்சத்துக்காக நம்ம கும்பம் சுமக்கிறோமே அப்படின்னு அந்த மாதிரியான உணர்வு தான் பெருமான் கொடுக்கிறார். புரியுதுங்களா சாமி? நல்லது. சரி. அப்ப என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, முக்கியமா அடிக்கடி என்ன சொல்ல வந்தேன்னா, ஒவ்வொரு உயிரும் தன்னை பாதுகாக்கணும், நிலைநிறுத்தணும்னு இனப்பெருக்கம் செய்யுது. அது சிவ நினைவோடு செஞ்சா அத்தனை பேருக்கும் முக்தி உண்டு. அது அவ நினைவோடு செஞ்சா அத்தனை பேருக்கு நரகம் உண்டு. அவ்வளவுதான். வம்சத்துக்கு அத்தனை பேரும் சிவபெருமான் திருவடியை போக முடியாது. ஆனா இங்க இருக்கிற 61 பேருடைய வம்சமும் சிவபெருமானுடைய திருவடிக்கு சமர்ப்பணம் ஆகியே தீரும். மாற்றுக்கிறதே இல்ல. நீங்க மட்டும் போகலன்னா என்னன்னு கேளுங்க. எனக்கு எப்படா தெரியும்னா நாங்களாம் அங்க இருப்போம்ல. யோ என்னடா நீ சொன்ன வரமாட்டேங்கிறாங்க, திரும்பி பாருங்க வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லுவோம்.
குரு வம்சம் எல்லாம் வருவாங்கன்னு சொன்னா யாரும் வரல, இந்த கவலைப்படாதீங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, விடுங்க அவங்களை வரவேற்போம், வாங்க உட்காருங்க அப்படின்னு நம்ம எல்லாம் பேசுவோம்ல அங்க. அதனால அந்த உரைப்போடு இருக்கு, அந்த தைரியத்தோடு இருக்கு. அடியேன் சொல்வதெல்லாம் பெருமானுடைய வார்த்தைகளாக, சிவபெருமானுடைய வார்த்தைகளாகத்தான் அடியேன் சொல்லிட்டு. அதனால இது யார் சொல்லியிருக்கா? நானா சொல்லியிருக்கேன். மூவேல் சுற்றம் முரண்இரு நரகிடை ஆளாமே வருதா இல்லையா? நம்மளுடைய போற்றி திருவள்ளுவர்கள்ல வருது இல்ல, அம்மமா இல்லையா? எத்தனாவது பாட்டே வரி இருக்குங்க? மூவேல் சுற்றம் இதா இருக்குல்ல, மூவேல் சுற்றம் முரண் உரு நரகிடை ஆளாமே அருள் அரசே போற்றி. எத்தனாவது வரி? 100 எத்தனாவது வரி? யாராவது கரெக்டா சொல்லுங்க. 100 நான் எடுத்துட்டேன். 100 மூவேல் சுற்றம் உரு நரகிடை 118 கேட்கல. 118 118 119 2 வரிகள். மூவேல் சுற்றம் முரண் நரகிடுவார். இது நான் சொல்லல, நானா சொன்னேன். நான் சொன்ன வார்த்தை இல்ல, யாரு? மணிவாசகர் சொன்ன வார்த்தையை உங்களுக்கு நிதர்சனப்படுத்தி காமிச்சிருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. அந்த மூவேல் சுற்றம் 21 சுற்றம் சொன்னார்ல, அந்த 21வது சுற்றம் தான் மகப்பேறு இல்லாதவர்களும் ஆண் மகப்பேறு இல்லாதவர்களும், புரிஞ்சுங்களா? அவங்கதான் அந்த 21வது சுற்றம். அப்படிதான் நம்ம அதை நம்ம நினைச்சு கும்பம் நிறைந்த கும்பமா இருக்கிறோம்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க, ஒண்ணு வருத்தப்பட வேண்டாம். பெருமான் ஒரு விஷயத்த மறுக்கிறான்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கும். ஒரு விஷயத்த கொடுக்குறான்னா அதுக்கும் பெரிய காரணம் இருக்கும். குழந்தை பிறந்தாலும் சந்தோஷம்தான், குழந்தை பிறக்காட்டினாலும் சந்தோஷம்தான். ஆனா எங்க அப்பன் திருவடியை வணங்கலைன்னா மட்டும்தான் எனக்கு அங்கலாய். உங்க அடியார் நீ நினைக்கிறீங்க இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வரலாறு காணாத மழை இல்ல, வரலாறு காணாத மழை. நான் எப்பொழுதுமே என்னுடைய சர்வீஸ்ல எங்க காலேஜ்ல இருந்து எனக்கு வர அந்த சர்வீஸ்ல வந்துட்டேன்னா எங்க வீட்டுல இறங்கிக்கலாம். அவங்க காலேஜ்லயே எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் கொடுத்துருவாங்க. இன்னைக்கு அந்த டிரான்ஸ்போர்ட்டையும் மிஸ் பண்ணிட்டேன். டிரான்ஸ்போர்ட்ல வந்துட்டாலே நான் இங்க உங்ககிட்ட சரியா டயத்துக்கு வர முடியாது. டிரான்ஸ்போர்ட்டையும் மிஸ் பண்ணிட்டேன். மழை பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி மாறி போகணும். மாறி போறப்ப ஏதாவது நல்ல டாக்ஸி கிடைச்சா ஓகே. மழை பாத்தீங்கன்னா அவ்வளவு அடிச்சு ஊத்துது. கடவுளே கரண்ட் போயிடக்கூடாது, மழை இவ்வளவு அடிச்சு ஊத்துது. எங்க அடியார்கள் இன்னைக்கு எப்படியாவது பாத்திரணும், ஏதாவது இந்த செய்தியை சொல்லிடுறேன் எங்க அடியார் பெருமக்களுக்கு. எங்க சிவபெருமானுடைய நினைவு எங்க அடியார் பெருமக்கள்ல ஊட்டிடுவேன். அது எல்லாத்துக்கும் மேல எங்க அடியார்களை பார்க்கணும். இதுக்கு விடுவியா சாமி, விடுவியான்னு பயந்துகிட்டே ஓடி வந்தப்ப உங்க எல்லாம் வந்த உடனே அப்படியே தப்புன்னு பார்த்த உடனே நெஞ்சு அடைச்சிருச்சு. அப்படின்னு எங்க அடியார்கள் இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷம். இதுக்குத்தான் நம்ம பண்ணோம். ஐயோ சிவபெருமானை பார்க்க முடியலையே, அடியார்களை பார்க்க முடியலையே, சிவ செய்திகளை கேட்க முடியல, சிவபெருமானை நினைக்க முடியல. இதுக்கு மித்த எந்த ஓட்ட கால்னாவுக்கும் வருத்தப்பட தேவையில்லை. நம்ம எல்லாமே இந்த வடிவேல் சொல்ற மாதிரி நீ புடுங்கிறது எல்லாமே தேவையில்லாத அணின்னு வரல. அது மாதிரி நாம புடுங்கிறது எல்லாமே தேவையில்லாத சிவபெருமானை தவிர எது புடுங்கினாலும் தேவையில்லாத ஆகுதான். அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை. எதை பத்தி நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வருத்தம் செய்யும். இருந்தாலும் அத இல்லன்னு ஆனந்த் சொல்லியிருக்கானே, ஐயோ திருவாசனை சொல்லியிருக்கான், இதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்படி கடந்து போயிடுவோம்னு போயிடும். நல்ல சரி. இந்த வினை அப்படின்னு சொல்றோம்ல, வினை நல்வினை தீவினை அப்படின்னு 2 வினையும் கயறுகள் மாதிரி. இந்த 2 வினையும் அறுக்கிறதுக்கு ஒரு கோடாரி உண்டு. இந்த 2 வினைகளையும் அறுக்கிறதுக்கு ஒரு கோடாரி உண்டு. அந்த கோடாரிக்கு பேர் என்னன்னா சிவபுண்ணியம் என்ற பேரு. அது கோடாரிக்கு என்ன பேரு? சிவபுண்ணியம். நீங்க பசு புண்ணியம் அப்படின்னா உயிர்கள் செய்கின்ற புண்ணியம். நாம செய்யற புண்ணியம் எல்லாம் பசு புண்ணியம், அது நல்லதா கொடுக்கும். நாம செய்யற தப்பெல்லாம் பசு பாவம், அது என்ன பண்ணும்? தீமை கொடுக்கும். அப்ப பசு புண்ணியமும் பசு பாவமும் ரெண்டுமே தான் கட்டும். அறம் பாவம் என்னும் புறந்தோள் போர்த்தெங்கும் அறம் பாவம் என்னும் அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றா கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழழுக்கு மூடிங்க ஐயா. மலம் சோறு 9 வாய் குடிலை. அப்போ நம்மளுடைய அறம் சொல்றது நல்லது, பாவம் ரெண்டுமே கயிறுன்றார். யார் சொல்றான்? நீங்க பாத்தீங்கன்னா கவனிங்க, ஆனந்த் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறான், அவன் மனசுக்கு வந்ததெல்லாம் பேசுறான் அப்படின்னு நீங்க நினைக்கவே வேண்டாம். திருவாசகத்திலையும் 12 திருமுறைகள்லையும் சித்தாந்தத்திலையும் இல்லாதத ஒரு நாளும் ஒரு காலமும் அடியேன் ஏற்று பேச மாட்டேன். அது மறு தெரிஞ்சு சித்தாந்தத்திலையும் சித்தாந்தத்துக்கு புறம்பாவோ
நம்ம திருமுறைக்கு புறம்பாவோ நம்மளுடைய சைவத்துக்கு புறம்பாவோ எந்த விதமான செய்திகளும் நம்முடைய திருவாசக சிந்தனையில வரவே வராது. எல்லாத்துக்கும் ஆதாரப்பூர்வம் இல்லாம, ஏன்னா நான்லாம் ஒரு ஆகாவளி, எனக்கெல்லாம் ஆதாரமா சொன்னாதான் நான் ஏத்துக்குவேன். எனக்கு ஆதாரமா சொல்லலைன்னா நான் எந்த பொருளா இருந்தாலும் ஏத்துக்க மாட்டேன். என்ன வேணாலும் சொல்லு, அதை ஏத்துக்க. எனக்கு நீ ஆதாரத்தோட இது 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 இதுன்னு சொன்னா மட்டும் ஏத்துக்கும். அப்படிதான். அதனால நீங்க அப்போ அறம் பாவம் என்று சொல்லுகின்ற இரண்டுமே கயிறு தான். இதை அறுக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படுவது என்ன அப்படின்னா சிவபுண்ணியம் என்ற ஒரு கயிறு பண்ணிக்கணும். கோடரி, சிவபுண்ணியம் என்ற கோடரி. சிவபுண்ணியம்னா என்ன, பதி புண்ணியம்னா என்ன, பசு புண்ணியம்னா என்ன? பதி புண்ணியத்துக்கு பேர் தான் சிவபுண்ணியம். 2 புண்ணியம் இருக்கு சாமி, கவனிங்க. புண்ணியம்னா என்னது? 2 புண்ணியம் என்ன இருக்கு? பதி புண்ணியம், பசு புண்ணியம். பதி புண்ணியத்துக்கு இன்னொரு பேர் தான் சிவபுண்ணியம். பதினாலே சிவம் தான். அதனால சிவபுண்ணியம், இன்னொன்னு பசு புண்ணியம். பசு புண்ணியம்னா நாம செய்யற நல்லது. அறம் என்பது நல்லதுதான். ஆனா அறம் செய்யறவங்களுக்கு ஒரு குணம் இருக்கும். என்ன குணம் இருக்கும்? நான் பண்ணேன், இது என்னோடது. நான் பண்ணேன், இது என்னோடதுன்னு நினைச்சு செய்கின்ற எந்த விதமான ஒரு செயலும் அது பாவம், அறம் பாவம் என்ற அந்த கணக்குலதான் சேரும். சிவபுண்ணியம்னா என்னன்னா நான் பண்றேன், இது என்னுடையது இப்படின்னு சொல்லுகின்ற 2 பொருளையும் இல்லாம செஞ்சா அது நீங்க என்ன செஞ்சாலும் சிவபுண்ணியத்துல போய் சேரும். என்ன பண்ணாலும் சரி, நீங்க சிவனே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த 2 பொருளையும் செய்யறீங்கன்னா கூட அது யாருக்கு தான் போய் சேரும்? சிவபுண்ணியத்தை சேரும். அந்த சிவபுண்ணியம் தான் இந்த கயிற்றை அறுக்கும். எதை? இந்த நல்வினை தீவினை என்ற கயிற்றை அறுக்கின்ற ஆற்றல் சிவபுண்ணியத்துக்கு உண்டு. சிவபுண்ணியம்னா ஒண்ணும் கிடையாது. எந்த செயலை செய்யும் போதும், எஸ்பெஷலி நல்ல செயல் செய்யும் போது, இது நான் பண்றேன், இது என்னுடையது அப்படிங்கிற எண்ணம் இல்லாம சரி. நீங்க கவனிச்சிருப்பீங்க நம்மளுடைய திருவாசக சிந்தனையில அடியன் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லுவேன்? அம்மா அடியனுக்கு உத்தரவு வழங்குங்க. கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டீங்களா இல்லையா? சரவணையா வந்தோம்னா சரவணையாட சொல்லுவோம், சரவணையா அடியனுக்கு உத்தரவு வழங்கு அப்படின்னா முதல்ல இது நான் பண்ணல, இது யார் பண்றா? அடியார்கள் எனக்கு ஆணையிடுறாங்க, அதை செய்கின்ற சிறு நாய் தான் ஆனந்த், சிறு நாய் தான் ஆனந்த். அதனால நான் அப்படிங்கிறதும் கிடையாது. எனது யாராவது ஐயா சிறப்பா இருக்குங்க உங்க விஷயம், நீங்க சூப்பரா பண்றீங்கன்னா தலையில தூக்கி கையை வச்சிருவேன், சிவபெருமானுடைய திருவடிக்கு சமர்ப்பணம், குருநாதர் திருவடிக்கு, இவங்க சொல்றதுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லைன்னு சொல்றதுக்கு பேரு தான் இப்படி. நீங்க பாத்தீங்கன்னா நார்த் சைட்ல கோவிலை விட்டு வெளியே வரப்ப ஹரஹர மகாதேவன் கை தூக்கி சொல்லணும். கேள்விப்பட்டீங்களா? நார்த் இந்தியா போயிருக்கீங்களா? நார்த் இந்தியால கோயிலை விட்டு வெளியே வரப்ப ஹரஹர மகாதேவன், எனக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லை சாமி, நான் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டில இருந்து நீங்கிறேன்னு அர்த்தம். அதுக்கு அதான் அர்த்தம். அது மாதிரி நாம எனக்கும் பெருமாள் குருநாதருடைய திருவடி எப்பயுமே தலைக்கு மேலதான் வச்சிருப்பேன் நான். இந்த திருவடியை தலை எப்பயுமே திருவடிக்கு மேல தலைக்கு மேல இருக்கும். அவர் திருவடியை இப்படிதான் இப்படி தொட முடியாது. ஏன்னா அப்படி அவர் திருவடியை தாங்கத்தானே முடியும். திருவடி இப்படி தொடர்ந்து கூட எனக்கு தகுதி கிடையாது. அதனால திருவடிக்குள்ள கையை விட்டு அவர் காலுதான் அடியனுடைய திருவடிக்கு, அடியனுடைய காலத்துல இருக்கணுமே தவிர என் கையை அவர் திருவடிக்கு மேல பற்றக்கூடாது. என் கையை அவருடைய திருவடிக்கு மேல பற்றக்கூடாதுன்னா கீழே சொல்லுகிறது கையை அப்படி சொல்லுன்னா அவருடைய திருவடி கீழே கையை வச்சாச்சு. அவர் திருவடி இப்படி கூட இப்படி தொடக்கூடாது. குருநாதர் திருவடிக்கு தலையில இருந்தா கூட அது இப்படி தொடக்கூடாது, இப்படிதான் தொடணும். அதனால அடியனுக்கு சொல்லிட்டு அது எல்லாமே குருநாதர் திருவடிக்கும் சிவபெருமான், குருநாதர் என்பது சிவபெருமான் தான், சிவபெருமானுடைய திருவடிக்கே சமர்ப்பணம் அப்படின்னு சொல்வதனால எனது என்ற விஷயத்தையும் விட்டுரும். என்னமோ தெரிஞ்சோ தெரியாமலோ அப்படி பண்ணனாலதான் இது 506வது அமர்வு போய்கிட்டு இருக்கு. இல்லாட்டினா 506வது அமர்வுலையும் 63 அடியார்கள் 70 அடியார்கள் வந்து உட்கார்ந்து அதை கேட்க முடியுமா? இதுல இருக்கக்கூடிய வார்த்தைகளை பார்க்க முடியுமா? யான் எனது என்ற 2 செயல்களையும் எடுக்கிறதுக்கு பேரு தான் சிவபுண்ணியம். அதை எடுக்கிறதுக்கு செய்ய வேண்டிய செயல் தான் சிவபூசை. சிவபூசை பண்ண என்ன போகணும்? யான் எனது, நான் பண்ணேன் எனது. சிவபூசை பண்ணிட்டு கடைசியில சிவபூசையினுடைய அந்த பலனை யாருக்கிட்ட தான் கொடுக்கணும்? பெருமானே உனக்கு சமர்ப்பிக்கிறேன், இந்த சிவபூசையினுடைய பலனையும் உனக்கே சமர்ப்பிக்கிறேன். கவனிக்கிறீங்களா? இந்த சிவபூசை நிலவே உனக்கே சமர்ப்பிக்க நினைச்சா அடுத்த நாள் சிவபூசை பண்ணணும்னு தோணும். இல்லாட்டா ஏற்கனவே சிவபூசை பண்ணிட்டோம்ல, அது நமக்கு கேரி ஓவர் ஆகும். நான் என்ன பண்ணிடலாம்? படுத்து தூங்கிடலாம்.
ஐயோ நான் ஏற்கனவே பண்ண சிவபூசையை அங்கேயே கொடுத்தாச்சு, இனிமே சிவபூசை பண்ணாதான் எனக்கு பலன், அன்னைக்கும் பண்ணி அந்த பலனையும் பெருமானுக்கு. அந்த மாதிரியான பாவனை தான் நம்மை சிவபுண்ணியம். அப்ப சிவபூசை நமக்கு எது தரணும்னா சிவ நிகழ்வை, சிவ நினைவு, யார் எனது என்ற நினைப்பை நினைக்கிறது. இந்த நல்லா கவனிங்க, நீங்க பாத்தீங்கன்னா அவை சண்முகி படம் பாத்துறீங்களா? அவை சண்முகி அதுல பாத்தீங்கன்னா அவை சண்முகியும் கமலஹாசன் தான். அதே சமயத்துல அந்த கமல் சொல்லுவாங்கல்ல, பாண்டியன் கேரக்டரும் கமலஹாசன் தான், அந்த அவை சண்முகி கேரக்டரும் கமலஹாசன் தான். நல்லா படம் பாக்குறடா நீங்க எல்லாம் கேக்குறீங்களா? நல்லா படம் நீங்க எல்லாம் நம்ப ஒரு படத்தை மிஸ் பண்ண மாட்டாங்க. எல்லா படமும் பாத்துருவேன், வெப் சீரிஸ்ல எல்லாம் பாத்துருவேன், எல்லா படமும் பார்க்காம முதல்ல அதான் வேலையே பஸ்தி. அது பார்த்தாதான் மனசே ஆறும் நம்மளுக்கு. இப்ப சீரியல் பாக்குறதா விட்டுட்டேன். ஒரு காலத்துல சீரியலே எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் சரி. அதனால ஏன் சொல்ல வரேன்னா, ஒரே ஆளுதான் ரெண்டு பொருள், டபுள் ஆக்ட்னு சொல்லுவோம்ல, ஒரே ஆளுதான் ரெண்டா இருக்கிற மாதிரி எந்த சக்தி நம்மள சிவபெருமான் கிட்ட போக விடாம, நல்லா கவனிங்க, எந்த சக்தி நமக்கு சிவபெருமான் கிட்ட போக விடாம இந்த உலகத்துக்குள்ளேயே தள்ளிச்சோ, அதே திரோதான சக்தி தான் சிவபெருமான் கிட்ட நம்ம போக, ஒரே சக்தி தான் சிவபெருமானோட போக விடாம தடுத்துச்சு, அதே சக்தி தான் சிவபெருமானோட போக விட தடுத்துச்சு. இந்த சைன் போர்டு பாத்தீங்கன்னா, சைன் போர்டு மதுரை எல்லை உங்களை அன்புடன் வரவேற்கிறதுன்னு போட்டிருக்கோம். மதுரை எல்லை இதோடு நிறைவுறுகின்றது, நன்றி மீண்டும் வருக. அது எங்க போட்டிருக்கோம்? இங்க பாருங்களேன், இந்த நான் வச்சிருக்கேன் சைன் போர்டு. இந்த பக்கம் வர்றப்ப என்ன பண்ணும்? மதுரை எல்லை உங்களை அன்புடன் வரவேற்கின்றது தொடங்கு. அதே இந்த பின்னாடி பக்கம், இந்த பக்கம் திரும்பி வர்றப்ப என்ன பண்ணும்? அதே போர்டு தான் இந்த பக்கம் வந்தா மதுரை எல்லை இத்துடன் முடிவடைகின்றது, உங்களுக்கு நன்றி மீண்டும் வருக. அப்போ ஒரே போர்டு தான் நம்மள உள்ள மதுரை எல்லை தொடங்குதுன்னு சொன்னதும் ஒரு போர்டு தான், மதுரை எல்லை முடிகின்றதுன்னு சொல்றதும் ஒரு போர்டு தான். அது மாதிரி திருவருள் சக்தி நமக்கு உலகத்தை காமிச்சுக்கிட்டதும் அதே சக்தி தான், அதே சக்தி தான். இறைவன் சிவபெருமான காமிச்சுக்கிட்டதும் அதே சக்தி தான். ஆனா என்ன, உலகத்தை காமிக்கும் போது இந்த பக்கம் நின்னோம், இந்த பக்கம் என்ன பார்த்தா மதுரை எல்லை முடியுது, அந்த பக்கம் திரும்பி போய் பார்த்தா மதுரை எல்லை தொடங்குகின்றது. நாம திரும்பி பார்த்துக்கிட்டா பக்தி மாறும். அது மாதிரி வெளிப்புறமாவே பக்தி பண்ணா உலகத்தை பிடிச்சு இழுக்கும், உள்புறமா பக்தி பண்ணா, அகப்பூசை பக்தி பண்ணா சிவபெருமானுடைய திருவருள் காட்டும். திருவருள் சக்தி திரோதான சக்தி தான், மறைப்பு சக்தி தான் நம்ம திருவருள் சக்தியாகவும் காமிச்சு. ரெண்டும் ஒரே ஆளுதான், வேற ஆள் கிடையாது. அப்ப கவனிங்க, இந்த பிறவியில நல்லா கவனிங்க, எனக்கு சொல்றப்பே கண்கள்ல நீர் பெருகுது. இந்த பிறவியில சிவபெருமான் திருவடிதான் பெருசு அப்படின்ற ஒரு துளி நினைப்பாக நம்ம நினைக்க வச்சிருக்கா இல்லையா? எல்லாரும் கை தம்ஸ் அப் சிம்பிள் போடலாம். யாரெல்லாம் அப்படி நினைக்க வச்சிருக்கேன் நான் போட்டுறேன். தம்ஸ் அப் காட்டல ஒரு துளியாவது சிவபெருமான் தான் எனக்கு உயர்ந்தவன், நமக்கு இந்த பிறவியில ஒரு சக்தி நம்ம நினைக்க வச்சிருக்குல்ல, அதுதான் நமக்கு திருவருள் சக்தி. அந்த திருவருள் சக்தி எப்படிப்பட்ட சக்தி தெரியுமா? அது இப்படி நிமிர்ந்த மாதிரி நிக்காது. திருவருள் சக்தி என்ன பண்ணாது? நிமிர்ந்த மாதிரி நிக்காது. அது நீங்க லேசா ஒரு தப்பு பண்ணிட்டு வச்சுக்கோங்க, நல்லா கவனிங்க, நீங்க லேசா தப்பு பண்ண திருவருள் சக்தி உங்களை விட்டு தப்பி குச்சி ஓடிடும். என்ன கவனிங்க, முக்கியமான செய்தி. 63 பேருடைய திருவடி தாமரைகளையும் விழுகிறேன், 63 பேர் திருவடி தாமரைகளையும் விழுகிறேன். அத்தனை பேரும் என்ன வேலை போட்டிருந்தாலும் அப்படியே டமால் கீழே போட்டு வீடியோ ஆன் பண்ணுங்க டப்புன்னு. ஒரு முக்கியமான செய்தி, என்ன வேலை பண்ணியிருந்தாலும் சரி டப்புன்னு கீழே போட்டு ஒரு வீடியோ ஆன் பண்ணி 2 நிமிஷம் நான் முடிக்க போறேன், 4 நிமிஷத்துல முடிச்சே ஆகும் எனக்கு. இப்போ திருவருள் சக்தின்றது நல்ல சக்தி. அது என்ன பண்ணும்னா, நீங்க லேசா தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்களை விட்டு தப்பி குடிச்சு ஓடி திருவருள் ரொம்ப தூரம் ஓடி போயிடும். தீமையான சக்தி இருக்குல்ல, அது எரும மாடு மாதிரி முதுகுல சப்புன்னு அடிச்சா என்ன பண்ணாது? சப்புன்னு அடிச்சாலும் போவாது. சப்புன்னு அடிச்சாலும் இதை வச்சு அடிச்சாலும் என்ன பண்ண, எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி நீங்க திரோதான சக்தியை அடிச்சு 10 நாளும் போகாது. ஆனா திருவருள் சக்தி உங்ககிட்ட வரும்போது லேசா தப்பு பண்ணீங்கன்னா தவிக்குச்சு ஓடும். நீங்க பாத்தீங்கன்னா மான் இருக்குதுங்களா, மானு மேய்ஞ்சுக்கிட்டே இருக்கும்.
பாருங்க, மான் அழகா இருக்கும், மேய்ஞ்சுக்கிட்டே இருக்கும். லேசா ஒரு சத்தம் கேட்டா என்ன பண்ணிடும்? லேசா ஒரு சத்தம் கேட்டா என்ன பண்ணிடும்? கண்ணுக்கு தெரியாத ஓடி போயிடும். துள்ளி குதிச்சு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ஓடி போயிடும். அந்த மாதிரி அப்பனுடைய ஒரு பாகத்துல அன்னை பராசக்தி மான் போன்ற மருட்சியான விழிகளை வச்சுக்கிட்டு நமக்கு திருவுருள் தர காத்திருக்காளாம். அவ பக்கத்துல வர்றப்போ நம்ம நல்லது பண்ணா நம்ம கிட்ட வந்து உட்கார்ந்து திருவுருளை காட்டுவா. நாம லேசா ஒரு தப்பு பண்ண நினைச்சா கூட துள்ளி குதிச்சு ஓடிடுவா. மான்னேர் நோக்கி மணாலா போற்றி. மான்னேர் நோக்கிய, மன்னிக்கணும் சாமி, மான்னேர் நோக்கி மணாலா பெண். மான்னேர்னா மான் போன்ற விழிகளை உடைய கண்களை உடைய பெண்ணை மணந்த மணவாளனாக இருக்கின்ற இறைவா போற்றி. என்ன அர்த்தம்? சிவபெருமான் இந்த பிறவியில அவனை அறிவதற்கு, அவனை அறியணும்ன்ற ஒரு பெரிய ஆற்றலை திருவருள் சக்தி நம்ம கிட்ட கொடுத்துட்டு இருக்கான். அவன் திருவடிதான் பெருசுன்ற சக்தியை கொடுத்துட்டு இருக்கான். அப்படி கொடுத்துட்டு இருக்கிறப்போ நல்லதையே செய்யுங்க, அன்போட இருங்க, கோபப்படாதீங்க. யாராவது நாசமா போன அப்படின்னு சொன்னா, சாமி இதுக்குதான் நான் காத்திருந்தேன், உன் காலில விழுகிறேன் சாமி, எவ்வளவு பெரிய வார்த்தைய சொன்ன, அவன் திருவடியில வீழ்ந்து வணங்கி இனிமே நீ தாண்டா எனக்கு கடவுள் அப்படின்னு சொல்லுங்க. என்னைக்காவது சண்டை வருமா? நமக்கு மேக்சிமமான வார்த்தையே நாசமா போன்ற வார்த்தை தான் இல்ல. நாசமா போடா, நீ குடும்பமே நாசமா போகணும், நீ நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றப்போ ஆஹா 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 எவ்வளவு பெரிய விஷயம். அப்படி யாருக்கும் தீங்கு நினைக்காத மனத்தை வைத்துக் கொண்டால் மான்னேர் நோக்கிய விழியால் என்று சொல்லுகின்ற மான் விழியால் என்ற அன்னை மீனாட்சி உங்க மடியில உட்காந்துக்குவா. எப்பயுமே திருவருள் குமிஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்க லேசா அச்சுன்ற மாதிரி ஒரு தப்பு பண்ணாலும் துள்ளி குதிச்சு ஓடிடுவான். எரும மாடு பக்கத்துல வந்துடும், அவளேதான் எரும மாடா வந்து உட்காந்துக்கிடுவான். நாம நல்லது கீழது பண்ணி அவளை அடிச்சு பத்து நினைச்சாலும் போக மாட்டான். அதனால திருவருள் சக்தி வந்து விட்டது. அன்னை பராசக்தி மான்னேர் நோக்கிய வெளியாளராக, அவளை சிவபெருமானை மணந்தவளாக நம்மை தேடி வந்து விட்டால், ஆகவே எந்த அடியார்களும் தவறு செய்யாம முடிஞ்ச அளவுக்கு பெருமாட்டி சக்தி நம்ம கிட்ட வந்துருச்சு. முடிஞ்ச அளவுக்கு பெரிய நல்லவனால இருக்க முடியாது, யாருனாலும் இருக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா தப்பு பண்ணும் போது இது தப்புன்ற எண்ணம் வருது இல்லையா, அந்த கில்ட்டுக்கு. உலகத்திலேயே மிகப்பெரிய பாவம் எது? பெரிய பாவம் எது? பெரிய பாவம் உலகத்திலேயே பெரும் குற்றம் இது. பெரும் குற்றம் எது? தப்பு செய்யல நினைச்சுக்கிட்டு இருக்கிறது தாங்க. குற்றமே செய்யல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறது. நாம தப்பு பண்றப்போ நமக்கு கில்ட் வராம, நமக்கு ஐயோ தப்பு பண்றோம்ன்ற எண்ணம் வராத அளவுக்கு நிமிர்ந்து தப்பு பண்றோம்ல, அதுதான் பெருங்குற்றம் உலகத்துல. நீங்க பஞ்சமா பாதகம் பண்ணா கூட ஐயோ தவறு பண்ணிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன் நினைச்சிட்டீங்கன்னா அது குற்றம் ஆகாது. ஆனா அந்த குற்றத்தை பண்ணும் போது ஆட சாமியாவது பூதமாவது எவன் பாக்குறான் அப்படின்னு நினைச்சு ஒரு தப்பு பண்ணோம்னா அந்த தப்பு என்பதுதான் பெருங்குற்றம். அந்த மாதிரி குற்றம் செய்யும் போது ஐயோ அம்மா இருக்கா, அம்மா மான்னேர் நோக்கிய அந்த வெளியால் நம்ம கிட்ட இருக்கா. யாரு? அவனுடைய கருணை சக்தி நம்ம கிட்ட இருக்கு. இந்த பிறவில எப்படியாவது நம்ம கூட்டிட்டு போகணும்னு காத்துட்டு உட்கார்ந்து இருக்கு. நாம இந்த பிறவில எப்படியாவது அவளை பிடிச்சுக்கணும், மானை பிடிக்கணும். அதனால மானை பிடிக்க என்ன பண்ணும்? மான் மாதிரி இருக்கணும். அது மாதிரி அப்படிதானே, மானை காட்டி மானை பிடிப்பார்கள் சொல்லுவாங்க இல்லையா. அதனால மான் எப்படி கருணையோடு இருக்கும், அது ரொம்ப யாருக்கும் தொந்தரவு பண்ணாது. அது மாதிரி நம்மளும் கருணையோடு இருந்தாதான் மானை காட்டி மானை பிடிக்கிற மாதிரி அன்னை பராசக்தி நம்ம கிட்ட எப்பயுமே இருக்கணும். கருணை மிக்கவர்களாக இருங்க. மானை நோக்கிய மணவாளா போற்றி அப்படிங்கிற போற்றி எப்ப வேலை செய்யும்னா நீங்க கருணையோடு இருந்தா உங்களுக்கு வேலை செய்யும். நீங்க எப்பொழுதுமே தப்பு செய்யாம முடிஞ்ச அளவுக்கு தப்பு பண்ணும்போது, தப்பு பண்ணிட்டா கூட வருத்தப்பட்டு இனிமே நான் செய்யக்கூடாது, இதுக்கு எப்படியாவது எனக்கு வாய்ப்பை கொடுன்னு சொல்லி அவளை நினைக்கின்ற. அதனால எதுக்காக அன்னை பராசக்திய மான்னேர் நோக்கிய மணாளான்னு சொல்றாங்களா? மான் என்பது சின்ன சத்தம் கேட்டாலும் ஓடி போயிரும். அது மாதிரி அன்னை பராசக்தி கிட்ட சின்ன தப்பு பண்ணாலும் ஓடிடுவான், ஆனா கூடயேதான் இருப்பான். கவனிங்க, என்னவா ஓடிடுவா? மானா ஓடிடுவா, மகிழ்ச்சியா உட்கார்ந்துருப்பான். மானா ஓடிடுவா, மகிழ்ச்சியா மாறி உட்காந்து. நீ என்ன எப்படியும் தப்பு தான் பண்ண போற தங்கம், நீ தப்பு பண்ணிட்டே ஒன்னும் பிரச்சனை இல்லை, அவன் பக்கத்துல நல்லா ஜாலியா உட்காந்துருக்கேன்னு உட்காந்துக்குவான். அப்போ உலகம் முழுவதும்
நமக்கு யார் தெரிய மாட்டா? சிவபெருமான் தெரிய மாட்டாரு, அடியார்கள் தெரிய மாட்டாங்க, நல்லது தெரியாது. நாம் எப்பவுமே என்ன பண்ணுவோம்? என் பிள்ளைக்காக ஒண்ணும், இதுக்காக ஒண்ணும், காசுக்காக ஒண்ணும், கழுதைக்காக ஓடுவோம். ஆனா 2 மணி நேரம் பிரேக். புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் 2 மணி நேரம் பிரேக் எடுத்து ஓடுவோம். அதுக்கு பேர் தான் மாண்டே நோக்கிய மணாலா போற்றி என்று சொல்லி பெருமானுடைய திருவடி, அன்னை மீனாட்சி மான்விழியாளுடைய திருமுக பார்வை, அவளுடைய பதிவு உங்கள் அத்தனை பேருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அவள் அன்னை பராசக்தியுடைய திருவருள் கருணை பதிந்து சக்தி பாதமாக உங்களுக்கு விளைய வேண்டும் என்று சொல்லி, அன்னை பராசக்தியுடைய எங்க ஊரு கொடி ஏறிச்சு, 4வது நாள் திருவிழா போய்கிட்டு இருக்கு. சொக்கநாதர் மீனாட்சியும் வெளியில போயிட்டு இருக்காங்க. அரும்பெரும் காட்சி. அவங்களுடைய கருணை உங்க எல்லாருக்கும் மதுரை நகரம் மட்டுமல்ல, வாழ்கின்ற அத்தனையும். நான் டெய்லி சொல்லும் போது ஆலவாயாவதும் இதுவே அப்படின்னு எந்த இடத்துல நான் நின்னா கூட அந்த இடத்தோட மண்ணை தொட்டு ஆலவாயாவதும் இதுவே, ஆலவாயாவதும் இது வேணும், இதான் எங்க மதுரை, இதான் எங்க மதுரை. அடியில் எத்தியோப்பியால இருந்தா கூட இதுதான் மதுரை, எனக்கு இதுதான் மதுரைன்னு சொல்லி அவங்களுடைய கருணை உங்க எல்லாருக்கும் சேரணும். கவலைப்படாதீங்க, அவனுடைய திருவடியை இறுக பற்றுங்கள். நாம நிலைத்திருப்போம். நாம என்ன பண்ணணும்? அவனுடைய திருவடியை பற்றுங்க, நாம நிலைத்திருப்போம். 2வது நம்ம சிவபுண்ணியம் பண்ணணும். யான் எனது என்ற சிவபுண்ணியம் பண்ணணும். சிறு தவறுகளும் வராத அளவுக்கு பார்த்துக்கிட்டோம்னா திருவருள் சக்தி பதிந்தே இருக்கும், சக்தி நிபாதம் திகழ்ந்து கொண்டே இருக்கும். நாம எல்லாரும் முக்தி செல்வது உறுதி. நாம மட்டும் கிடையாது, நாம சந்ததியினரும் முக்தி அடைய போறாங்க. நாம கூட நமக்கு பறக்கிற பிள்ளைங்க, பேரப்பேத்தி, கொள்ளுப்பாட்டி, அத்தனை பிள்ளைகளும் பெருமானுடைய திருவடிக்கு வந்தே திருவார்கள், மாற்றுகருத்தில் என்று சொல்லி அத்தனை அடியார்கள் திருவடி தாமை பல்காலம் வீழ்ந்து வணங்கி மகிழ்ந்து தொழுது அடிய நிறைவு செய்கின்ற. யாரும் போயிட வேணாம், 65 பேரும் இருந்து போகலாம். 2 நிமிடத்தில் நிறைவு செய்திருவோம். விழுந்த கதை போயிடலாம். அம்மா நிறைவு பாடம் 3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா அப்படின்ட்டு மன்னிக்கணும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்மையில் வளாது பெய்க மழை வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குருவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் போக நந்தமோ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவிடை தாமரை சென்னிமேல் சொல்லி வணங்குகிறேன். சிவாய நம. திருவிடை வணக்கம். நன்றிங்க சுவாமி. ஒவ்வொரு அமர்வும் வர்றப்போ அடிய நினைச்சுக்குவேன்னா, ஐயோ நம்ம இன்னைக்கு வந்தது எப்படியாவது சொல்லிடணும், அடியார்கிட்ட சொல்லிடணும், இதை சொல்லிடணும், அதை சொல்லிட்டு வருவேன். ஆனா ஒண்ணு சொல்லுவேன், ஒண்ணு விட்டுருவேன். ஆனா இந்த அமர்வுல மட்டும்தான் சொல்ல வந்த அத்தனையும் மிக தெளிவாக சிந்தாம செதறாம கட்டத்துக்குள்ள வச்சு கிளியரா சொல்லியாச்சு. இனிமே எங்க அடியார்கள் எங்கேயும் போக, எங்க அப்பா கிட்ட மாட்டிட்டாங்க, எங்க அப்பா வலைக்குள்ள மாட்டாங்க, இனிமே எங்கேயும் போக முடியாது, லாக் பண்ணியாச்சு. சந்தோஷத்துல அடிய நிறைவு செய்யும். ஐயா, என்ன காரணத்தினா அடியார் எல்லாருமே உங்களோட திருமுக தரிசனம் முதல்ல கூடி கொடுத்துட்டாங்கல்ல. ஆமா, உண்மைதான் சாமி, உண்மைதான். அதனால அது அடிய தவம் செஞ்சிருக்கேன். அடியார்களுக்கு வாய்ப்பு, இப்போ அடியார்களுக்கு வாய்ப்பு, நீங்க பேசலாம். 30 வினாடி துளிகள் மட்டும்தான் பேசணும். நாம பேசின கருத்துக்கு உடன்படலாம், எதிர்படலாம், கேள்விகள் கேட்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு சாய்ஸ். சொந்த கதை சோக கதை பேசக்கூடாது. நீங்க அதிகமான நேரம் எடுத்துக்கிட்டாலும் நான் ஸ்டாப் பண்ணிடுவேன், என்ன மன்னிக்கணும். நமச்சுவேன். இப்ப பேசலாம். சாந்திமதி அம்மா சுவாமி பேசுங்க. அமைச்சுவேன். தினமும் மதுரை சம்பவம் காமிக்கிறாங்க சாமி, ஓம் டிவில லைவ்ல பாக்குறோம் நாங்க. மதுரைக்கே போயிட்டா மதுரை சிவா. அதனால அதுவே ரொம்ப பாக்கியம் தானே சிவா. அதுதான் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வேற அடியார்கள் இந்த அமர்வு குறித்து வேற ஏதேனும் கருத்துக்கள் பேசணும்னா பேசலாம். அடியார்கள் சூர்யா தேவி அம்மா சுவாமி பேசலாம். ஐயா சாணவங்க திருச்சிற்றம்பலம் திருவடி பணிகிறேன். என் முதல் முறை உங்க சுக்கனே சுக்கனை எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. அடியனும் மதுரை தான். இப்பதான் அம்மாவை பாவக்கா மண்டபப்படியில இருந்து பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு 4 மாசி வீதியில வரோம். ஐயா 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 விடுங்கய்யா, விடுங்கய்யா, விடுங்க சாமி. எல்லாம் நான் பணி செய்யறதே கிழக்கு கோபுரம் தாங்கய்யா. டெய்லி கோபுர தரிசனம். அப்பாவை நான் பார்க்கலைனாலும் அப்பா என்னைய பார்க்க வந்துருவாரு. விடுங்கய்யா. இப்ப உங்களை நினைச்சிட்டே இருக்கிறாரு அவரு. இப்ப உள்ள சன்னிதிக்குள்ள போயிட்டாங்க. இன்னைக்கு இரவு பூஜை இப்ப போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன்.
அப்பாவும் அம்மாவும் ஒரு 9 மணிக்கெல்லாம் 9:15 உள்ள வந்துட்டாங்க. வாங்க, நான் அடுத்த அமர்வுல உங்க நம்பர் இருந்தா கொடுங்க. நான் அடுத்து அவங்க வீதி உலா வரும்போது அடியேன் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வீடியோ கால் பண்றேன் சாமி. ஐயா உங்களுக்காக சூர்யாமாவா மதுரையில இருந்து கூப்பிட்டு வந்திருக்கான். இதுக்கு மேல என்ன பெரிய தவம் பண்ண வேண்டியது இருக்கு? ஐயா உங்களோட நயன தீட்சை எங்களுக்கு கிடைச்சிருச்சியா? உங்களோட வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே வந்து ஆத்தாடி சிவசிவா, இதுக்கெல்லாம் நான் ஏதோ ஒரு புல்லு பூண்டு எல்லாத்தையும் இது மாரிசம்மா தான் எனக்கு சொன்னாங்க முதல் முறை. எங்களையும் உங்க அடியார் கூட்டத்துக்குள்ள சேர்த்துக்கங்க. நன்றி சாமி. நமசிவாய வல்க, திருவடி போற்றி. அடியார்களுக்கு ஒருவருக்கு வாய்ப்பு அவரோட நிறைவு செய்யறோம். நமச்சிவாய் சுவாமி. யாராவது ஒருத்தவங்க பேசலாம். ஐயா ஒரு சந்தேகங்க ஐயா. சிவாய் நம்ம திருவடி வணக்கம் ஐயா. ஒரு பெண் குழந்தையா இருந்து அதோட அவங்க எதுவும் முடிஞ்சிருன்னு சொன்னீங்க, ஆண் வாரிசிலினால். ஆனா அவங்க சாமியே கும்பிடாதவங்க, சாமியே இல்லைன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி முக்தி கிடைக்குங்களா ஐயா? புரியுங்க. யாரு அவங்க வந்து சாமி இல்லைன்றாங்களா? ஆமாங்க ஐயா, அதெல்லாம் திட்டுறாங்க, சாமியவே திட்டுறாங்க, அதெல்லாம் பொய் அப்படி இப்படின்னு திட்டுறாங்க. ஏற்கனவே சொன்ன 2 விதமான மக்கள் இருக்காங்க. இப்போ நான் வந்து நல்லது பண்ணா என் வம்சத்துல அத்தனை பேருமே சிவபதவி எடுத்துருவாங்க, எல்லாருமே கைலாயம் போயிடுவாங்க, எல்லாருமே பெருமானுடைய திருவடி போயிடுவாங்க. நான் தப்பு பண்ணா என்னுடைய மொத்த வம்சமும் என்ன ஆகும்? போயிட்டே இருக்கும். ஆனா அந்த வம்சம் முடியணும் இல்ல, அந்த வம்சத்துக்கும் முடிவு இருக்கு இல்லையா? நல்ல வம்சத்துக்கும் முடிவு இருக்கு, தீய வம்சத்துக்கும் முடிவு. அந்த வம்சம் முடியும் இல்லையா? அந்த வம்சத்துக்கு அவங்க பூரணகுமம் தூக்கிட்டு போவாங்க. புரியுதுங்களா? அவங்க நரகத்துக்கு பூரணகுமம் தூக்கிட்டு போவாங்க அவங்க எல்லாரும். நாம நன்மைக்கு தூக்கிட்டு போவோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒண்ணும் கிடையாது. சிவபெருமானை பொறுத்த வைக்க நீங்க சிவபெருமானை திட்டினாலும் அவனை திருடி வித்தாலும் அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவன் வர்றது காத்திருப்பான். அந்த 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 மக்கள் போறாங்க இல்லையா, அவங்க திரும்ப தன்னுடைய திருவடி வர்றதுக்காக அவன் என்ன பண்ணுவான்? அவங்களுக்கு இன்னொரு பிறவியை கொடுத்து அவர்கள் வருவதற்காக அடுத்த நல்குலத்துல பறக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பான். கண்டிப்பா வாய்ப்பு கொடுத்துட்டே இருப்பான். நல்லது பண்ணா வேமா வாய்ப்பு, கெட்டது பண்ணா மெதுவான வாய்ப்பு. அவ்வளவுதான் டிஃபரன்ஸே தவிர சிவபெருமான் கிட்ட நல்லவங்க தீயவங்கன்னு அவனுக்கு வேறுபாடு என்னைக்குமே கிடையாது. அவன் சிலையை திருடி வித்தாலும் முக்தி தான் கொடுக்க போறான். அவன் திருவடியில தினமும் பால் தயிர் ஊத்தினாலும், பால் தயிர் ஊத்துறவங்களுக்கு இந்த பிறவி இல்லாட்டி அடுத்த பிறவி திருவடி, சிலையை திருடி வைக்கிறவனுக்கு ஒரு 500 கோடி பிறவிக்கு அப்புறம் திருவடி. அவ்வளவுதான டிஃபரன்ஸ் தவிர மற்றபடி பெரிய டிஃபரன்ஸ் சிவபெருமான்ட்ட இல்ல. நாம யாரையும் ஜஸ்டிஃபை பண்ண வேண்டாம். நாம இவங்க நல்லவங்க கெட்டவங்க சொல்ல வேண்டாம். நாம நல்லா இருப்போம். அவங்க பாக்குறோமா? நினைச்சு பாருங்க. ஒரு செய்தி மட்டும் சொல்லிக்கிறேன். நம்ம இவர் இருக்காருல்ல, யாரு நம்ம நாவுக்கரசரு 60 வயசுல எங்க இருக்காரு? 55 வயசுல எங்க இருக்காரு? சமணத்துக்கு எல்லாரும் பாப்பா யாராவது நினைச்சிருப்பாங்களா? இவரு கல்லுல கட்டி போட்டாலும் சிவபெருமான் பேரை சொல்லி மிதந்து வர போறான்னு யாராவது நினைச்சிருப்பாங்களா? என்னங்க சமணத்துல இருக்காங்களா? மனுஷனாங்க தான் திடீர்னு இருப்பாங்க. அது மாதிரி யாருக்கு எப்ப எந்த விஷயத்த தருவான்னு சொல்லவே முடியாது. படுபாதகம் பண்ணிட்டு இருப்பான். அவனை மாத்தி அவனை மாதிரி நல்லவனை மாத்தி கொண்டு போயிடுவான். அவன் கணக்கு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம கணக்கு என்னன்னா, அடியார் திருவடி வணங்குறது, அப்பனை வந்து வணங்குறது, அப்படியே பெருமானை பத்தி கேட்கும் போது சிலாகிக்கிறதுன்றதுனால. அதனால தீவினை செய்கின்ற குலத்துக்கும் பூரணகும்பம் உண்டு. புரியுதுங்களா? தீவினை செய்யற குலத்துக்கும் பூரணகும்பம் உண்டு, நல்வினை செய்யற குடும்பத்துக்கும் பூரணகும்பம் உண்டு. 2லயுமே பூரணகும்பம், 2 பேருக்குமே உண்டு அப்படிங்கறதான் சொல்றேன். அருமையான கேள்வி. நன்றிங்க சுவாமி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. அம்மா பேசு. ராஜேஸ்வரி அம்மா கேளுங்க சுவாமி, கேளுங்க. ராஜேஸ்வரி அம்மா அன்மியூட் பண்ணுங்க. மைக் சிம்பிள் ஆன் பண்ணுங்க. சொல்லுங்க சார். ஐயா, இன்னைக்கு நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுங்க ஐயா. எனக்கு 2 பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் பையன் வாரிசு இல்லைங்க ஐயா. ஆனா இன்னைக்கு நீங்க சொன்னதை கேட்டு எனக்கு சிவனே எனக்கு சொன்ன மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுங்க ஐயா. போதுங்க ஐயா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க ஐயா. எனக்கு கடவுள் கொடுத்த வரம் போதுங்க ஐயா. வரோம், அதெல்லாம் வரோம் சாமி. அதெல்லாம் பெருமரம் பூரண கும்பம் தூக்குற வரும். அதெல்லாம் யாருமே எல்லாருமே பூரண கும்பர்கள் தான். அவங்க எல்லாம் நிறைவு பெற்றவர்கள் அர்த்தம். நன்றி. நல்லது. ஆக இந்த அளவுல நாம அம்மா மல்லிகா அம்மா பேசுங்க அம்மா. ஒரு கேள்வி கேட்கணும். சொல்லுங்க சுவாமி.
எங்க பேரை கொஞ்சம் பேசாம இருக்கிறாங்க. உத்தராட்சம் போட்டா பேசுவேன்னு சொல்றாங்க. அது சரி, எப்படின்னு எத்தனை வயசு அவருக்கு? தெரியலைங்க சாமி. எத்தனை வயசு சுவாமி? நான் எத்தனை வயசு? 4 வயசு ஆச்சுங்க. நல்லது நல்லது. ஞான சம்பந்தருடைய பதிகங்கள் நாங்க எல்லாரும் பாடுறோம் ஐயாவுக்காக. ஞான சம்பந்தர் சரி பதிகம் சரி பாடுறோம். ஐயாவுக்கு நீங்க சரி. ருத்ராட்சம் போடுங்க. மெய்கண்டாருடைய போட்டோ. அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க யார் இருக்கா? மல்லிகா அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க யார் இருக்கா? மல்லிகா அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க இங்க யாராவது இருக்கீங்களா? யாரு சேர்த்து விட்டாங்க? சரி, வளர்மதிங்க. வளர்மதி. நாத்தனார் பொண்ணு. நான் வளர்மதி மாமனார் அம்மா பொண்ணு. நான் பேசிக்கிறேன். அம்மா 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 நம்பர் என்கிட்ட இருக்கு, நான் பேசிக்கிறேன். மெய்கண்டாருடைய ஒரு திருவுருவ படம் வந்து நான் உங்களுக்கு வாங்கி தர சொல்றேன். மெய்கண்டார் திருவுருவ சரி சரி படத்தை வைத்து நம்ம குழந்தைய வந்து பூஜிக்க செய்யுங்க. நம்முடைய ஞான சம்பந்தர் எந்த பாட்டினாலும் நாங்களும் பாடுறோம். இவங்க பாடுங்க. சகலகலா வள்ளி மாலை பாடுங்க. குமரகுருபருடைய அந்த பாடல்கள்லாம் பாடுங்க. கண்டிப்பா அவருக்கு அடுத்த இன்னும் கொஞ்ச நாள்லயே நல்ல முத்தை தருபத்தி திருநகத்தை கிரசக்தி தரவன் பேசுற அளவுக்கு ஐயா வந்துருவாங்க. மகிழ்ச்சியா இருப்பாங்க. ரொம்ப சிறப்பா இருப்பாங்க. ஐயாவுக்கு ஏன் ரொம்ப நாங்க நல்லது. திருவாசம் அடிக்க போயிட்டு தான் இருக்கிறேங்க. அவ நல்லது பையனுக்காக நல்லது தான் திருவாசம் அடிச்சிட்டு நல்லதுங்க இருக்கிறேங்க. சுவாமி. கண்டிப்பா பெருமான் அவருக்கு அருள் செய்வார். இங்க இருக்கிற அத்தனை பேருடைய சார்பா நாங்க நாளைக்கு காலையில எல்லாரும் சேர்ந்து ஒரு முற்றுதல் பண்றோம். ஒரு சின்ன ஒரு சரி சரி பதிகங்கள் படிக்கிறோம். ஐயாவுக்கு ருத்ராட்சம் கண்டிப்பா போடுங்க. திருநீர் அணிவிங்க. சரி சரி மந்திரமாவது நீர் சொல்லி திருநீர் அணிவிங்க. குமரகுருபருடைய பாடல்கள். குமரகுருபர் இருக்காரு இல்லையா? குமரகுருபர் ஆமாங்க. கந்தர் கலிவன் கந்தர் கலிவன் அவரை வச்சுக்கிட்டு நீங்க பாடுங்க. கந்தர் கலிவன் தான் சரி பாடுங்க. எல்லா விதமான நலங்களும் உங்களுக்கு வந்து சேரும். பெருமானுடைய பெருங்கொடை நிறைவு சுவாமி, நிறைவு. நன்றிங்கம்மா. சரி மியூட் பண்ணிக்கலாம். சிவாய். நல்லது நல்லது. சிறப்பா இருப்பார், கவலைப்படாதீங்க. ஐயா பேரு? ஐயா பேர் என்னது? சின்ன ஐயா பேர் என்னது? விஷ்ணுதேவ். விஷ்ணுதேவன் ஐயா. விஷ்ணுதேவன் ஐயா எங்க அப்பனுக்கு முதல் பூஜை செஞ்சவரே விஷ்ணு தான். அதனால முதல் அடியாவரே அவர் தான். அதனால அவருடைய பேர் இருக்கு. சிறப்பா இருப்பாங்க. நீங்க மியூட் பண்ணிக்கலாம் சுவாமி. நல்லா வருவாங்க. ஐயாவுக்கு அடியனுடைய வாழ்த்துக்கள். பெரும் பேச்சாற்றல் உடையவரா வருவாங்க சுவாமி. கவலைப்படாதீங்க. நல்லது நல்லது. நான் கால் பண்றேன். வளர்மதி அம்மா மியூட் பண்ணி. திருச்சிற்றம்பலம். நிறைவு பாடல். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் ஆழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அடியன் வந்து ஆடுவேன். கண்டிப்பா பெருமானுக்காக ஒரு சின்ன ஸ்டெப்பாவது போடணும். நம்ம பெருமானுக்காக ஆடணும். நம்மளுடைய பூசணையில அவனுக்காக ஆடணும், பாடணும், அவனுக்காக மலர் பறிக்கணும், அவனுக்காக தண்ணீர் சொல்லணும். அதனால கூத்தாடேன் மெழுகேன் அப்படின்னு சொல்றாரு. யாரு? நம்முடைய மணிவாசகர். உனக்காக ஆடாம இருக்கனே. அதனால நம்மளை ஆட்டு வைக்கிற பெருமானுக்காக ஆடணும். பெருசா ஆட முடியாது. அதனாலதான் நம்முடைய வாழ்த்து பாடல் பாடும்போது தலையில வந்து நம்ம கையில வச்சு ஆடுறோம். ஆடுறதுக்கு இதுதான் காரணம். ஏதோ ஆனது ஏன் ஆடுறான்னா அதுக்கும் காரணம் இல்லாம இல்லைன்றதான் அடியன் அதையும் சொல்றேன். அதனால எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. ஒருவேளை பெரிய அப்பா தகராறு போடும் அப்படிலாம் நினைக்காதீங்க. எதுக்குமே தகுதி இல்லாத, எள்ளுக்கும் தகுதி இல்லாத ஒரு சிறுநாய் தான் அடியேன். ஆனா அடியார்களுக்கு முன்னாடி செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். அர்த்தம் இருந்துதான் அடியன் செய்வேன். ஏன்னா அடியார்களுக்கு தருகின்ற ஒவ்வொரு செய்தியும் சிறப்பானதா இருக்கணும்னு நினைக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல. பெருமானுடைய திருவருள் என்றும் நிலைத்திருக்கட்டும். சொக்கநாதர் மீனாட்சியுடைய திருவருள் நிலைத்து அடியார்கள் எல்லாம் பெருவாழ்வு பெறணும். அடியன் வாழ்த்துக்கள். நன்றிங்க சுவாமி. அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். வெள்ளிக்கிழமை இதே நேரத்துக்கு வாங்க. அடுத்த போற்றியை பார்த்து சும்மா அருமையா நம்ம பெருமான சிந்திக்க போறோம். எல்லாரும் வந்து அதை கலந்துக்கணும்னு சொல்லி வெள்ளிக்கிழமை இதே நேரம் இதே விஷயத்துக்கு எல்லாரும் வந்துருங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் அடியன் அழைக்கின்றேன். நன்றிங்க சுவாமி. உத்தரவு. நன்றி நன்றி. சிவாய நமங்கய்யா. திருவடி வணக்கம்.